அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த வலைக்கும் வலைக்கும் சலாம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வபரகாத்துஹு. சார். ஓகே பிள்ளைகள் தென் வலைக்கும் எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 34 நாள். 34 நாள் இருக்குதுன்னா என்ன செய்தி? எல்லாம் அரவாசில முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா கம்ப்ளீட்டா? பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ்மா? 5வது. 5வது கிளாஸ். அஞ்சா 4 கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். அந்த 4 கிளாஸ்லயும் 4 விஷயங்கள் மட்டுமல்ல, எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா? ஆகிக்கொண்டிருக்குதா? ஓ சார். ஆய்கொண்டி ஆவிக்கொண்டு இருக்குது. சரி, நேற்றைய தினம் ஒரு பிசிக்கலா ஒரு செமினார் ஒன்று இருந்து கொஞ்சம் அது டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது ஈவினிங் வரைக்கும் டைம் 5 மணி ஆகிட்டு முடிக்கிறதுக்கு. அப்புறம் அங்கிருந்து வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால நேற்றைய பாட வேலை கேன்சல், ரத்து செய்யப்பட்டுருந்துச்சு. பட் அந்த மெசேஜ் கூட போட்டுக்கலாம் போயிட்டு ரைட். ஓகே, நான் இன்னைக்கு நாங்கள் படிக்க போற முக்கியமாக விட்ட பாடங்கள், அதாவது நாங்கள் ஆல்ரெடி 1ஆம் யூனிட் டு 5ஆம் யூனிட் வரைக்கும் பார்ட் 2 எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். பட் அதனுடைய பார்ட் 1 பகுதி நாங்கள் இன்னும் செஞ்சு முடிக்கல. குறிப்பா 3 யூனிட் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஆனா 4ஆம் 5ஆம் யூனிட் பார்ட் 1 இன்னும் நாங்க முடிக்கல. அப்படித்தானே? முடிச்சிட்டோமா? இந்த பார்ட் ஒன் செய். பார்ட் 1 செய்யல. ரைட். நாங்க எனவே இன்றைக்கு நாங்க பார்ட் 1 தான் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். சரி, இப்ப இதுல 4ஆம் 5ஆம் யூனிட்ல பார்ட் 2 வந்து நாங்க ஆல்ரெடி முடிச்சிட்டோம் பிள்ளைகள். பார்ட் 2 வந்து எப்படி செய்யறது சம்பந்தமாக எல்லாம் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுல 4ஆம் யூனிட் 5ஆம் யூனிட் முக்கியமான 2 யூனிட்டுகள். இதுல வந்து பாஸ் பேப்பர் கேள்விகள் செஞ்சா ஒரு நல்லதொரு திறமை சித்திய எடுக்க முடியும் போல, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாஸ் பேப்பர் நீங்க செஞ்சா நல்ல ஒரு திறமை சித்தி அடையலாம். சரி, இப்ப இதுல போன முறை வந்த கேள்விகள் 2019 செக் பண்ணி வந்த கேள்விகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்ட விடையில வந்து இது பாருங்க. கியாஸ் அடிப்படைகள்ல ஃபர்ல் என்பது புதிய விடயம்டா. இந்த முறை இல்லத்தை கேட்டா, இல்லத் என்பது என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இது பண்ணு. ஹுக்கும் சொன்னா பொதுத்தன்மை. சட்டம். அசலுண்டா இல்மா வீடியோ பண்ணுங்கம்மா, லைவ் போதும். ரைட். அசலுண்டா ஏற்கனவே தீர்வு சொல்லப்பட்ட பிரச்சினை. அசலுண்டா மூல சரி. பிரச்சனை. அதானே சார். மூல ஓ, பிரச்சனை ஏற்கனவே அடிப்படை. சொல்லப்பட்டது. சரி சரி, ஓகே. அதே மாதிரி சிஜ் அல் முஸ்தாமுலுண்டா வானியல் அட்டவணை என்று சொல்லுவாங்க. ரைட். ஸோ இப்படியான கேள்விகள் வந்து இந்த கேள்விட அந்த தரத்தை தான் நீங்க பார்க்கணும். சரி, நான் ஒரு உண்மை ஒன்று சொல்லவா? அதாவது நான் அன்னைக்கு செமினார் ஒன்றுக்கு போயிருந்தேன் பிசிக்கலா. அப்ப அந்த செமினார்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது முக்கியமா நான் 2 விஷயங்கள் எதிர்பார்த்தது தான், ஆனா எதிர்பாராததும் தான். எப்படின்னு சொன்னா, எங்கேயுமே சிலபஸ் முடிக்கப்படல தெரியுமா? ஓ சார், சில இடங்கள்ல கையால் எழுதி வச்சதால சிலபஸ் முடிக்கல. நாங்களும் ஒரு செமினாருக்கு போன டைம் அந்த சார் சொன்னாரு. எஸ். என்னடாமா சிலபஸ் முடிச்சல. நான் இப்ப நாங்க செஞ்சது வந்து ஃபைனல் செமினார். அப்படின்னு சொன்னா ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண பிள்ளைகளுக்கு தான் செமினார் செஞ்சேன். ஆனா அங்க போய் பார்த்தா சிலபஸ் முடிச்சில்ல. இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாளைக்கு? எத்தனை நாள்? 30ஆ? 34. 34. 34 நாளைக்கு. அப்ப 34க்குள்ளுக்கும் இன்னும் சிலபஸ் முடிக்கல. அப்ப ஐனா அந்த பிள்ளைகளுக்கு பேப்பர் ப்ராக்டிஸ் செய்யணும். அந்த இடத்துல செமினார்ல பேப்பர் இந்த கேள்வி செஞ்சே ஆகணும் புள்ள. அப்ப செஞ்சே ஆகணும்னா ஒரு கேள்வியா ஒரு பிள்ளை கொடுத்துருவா டைம்ல ஒரு பிள்ளை சொல்லிச்சு, சார் இந்த கேள்வி சார் எனக்கு வேற கேள்வி ஒன்று தாங்க சார், இந்த கேள்வி எனக்கு தெரியாது சார், எங்கள்ட்ட சிலபஸ் இன்னும் முடிக்கல. நான் கேட்டேன், என்னம்மா சொல்றீங்க? அப்புறம் இல்ல சார். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வந்து 4 ஸ்கூல் பிள்ளைகள் வந்திருந்தாங்க. 4 ஸ்கூல்லையும் சேர்த்து தான் செமினார் செஞ்சாங்க. அந்த 4 ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல 6ஆம் யூனிட் செஞ்சு முடிச்சில்ல, இன்னொரு ஸ்கூல்ல 7, இன்னொரு ஸ்கூல்ல 5, இன்னொரு ஸ்கூல்ல 9. அப்படி ஏதோ அதாவது அவங்களுடைய சிலபஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணப்பட்டில்ல. இப்ப ஈக்கிறவங்க எப்படி ஐசி பிள்ளைகள் முடிச்சு அவங்களுக்கு சிலபஸ் ஒரு மாதிரியா முடிச்சு கொடுத்துட்டாச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு 2 யூனிட் ஈக்குது. ஆனா மெயினான யூனிட்டை நாங்க முடிச்சு கொடுத்துட்டோம். இப்ப மெயினான கட்டாயம் 6, 7 வரைக்குமே முடிச்சே ஆகணும். அதெல்லாம் நாங்க ஒரு மாசத்துக்கே முடிச்சாச்சு. நம்ம 7 முடிச்சாச்சு, அன்னைக்கு 8 முடிச்சாச்சு. இந்த 9, 10 எல்லாம் சும்மா அங்கெல்லாம் கேள்வி வர்றது குறைவு. அதனால அதை லாஸ்ட்டுக்கு 10 நாளைக்கு மேலே படிச்சாலும் பிரச்சனை இல்லை. அதனால அதெல்லாம் கேள்வி வர்றது குறைவு.
இது என்னடா இப்ப 6ஆம் யூனிட் எல்லாம் 6, 7 இந்த யூனிட் எல்லாம் லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது அடிப்படையானது. இஸ்லாமிய வந்து அதிகமான கேள்வி வர பகுதிகள் 6 மேலும். அப்ப இதுல வந்து லேட் பண்ற நல்லம் இல்லை என்ன. சரி, ஓகே. ஏதோ உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, அப்ப அப்படியே நீக்குது. அப்ப உங்களோட தரத்துல தான் எல்லாரும் ஈக்கிறாங்க. உங்களை விட forward ஆகி முன்னுக்கு போகல. எல்லாருமே அதே நிலைமையில தான் ஈக்கிறாங்க. ஆனா அவங்கள குயிக்கா முடிச்சிருவாங்க. இப்ப நீங்க வந்து அத ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்துட்டா, அடடா அவங்களே பின்னுக்காய் தன்னை மீக்கிறாங்க, நாம டக்குன்னு முடிச்சிட்டோம்டா. நம்ம ஏற்கனவே சும்மாவே மார்க்ஸ் கூட எடுத்த புள்ளைகள். அப்ப இன்னும் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாங்க தெரிஞ்சு முன்னுக்கு போனோம்னா நாம இன்னும் முன்னுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். சரி, இன்னும் டைம் ஈக்குது பாருங்க, எவ்வளவு 34 நாள் டைம் ஈக்குது. இப்ப அந்த பிள்ளைகளுக்கு சிலபஸை முடிச்சு படிச்சோம் வேணும். நீங்க சிலபஸை முடிச்சு படிச்சுட்டீங்க, ரைட். அப்ப அது முக்கியமானது. அது ஒன்று நான் வந்து அவதானிச்ச விஷயம். அடுத்தது என்னடா, அவங்கள்ட்ட அந்த பேப்பரை நான் கொடுத்தா அந்த பேப்பர்ல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகின விஷயம் உண்டு. என்னன்னா இந்த இந்த மாதிரி கேள்வி வருதுதானே. அதாவது இந்த இது பின்வரும் கூற்றுக்களை கருதுக, இதன் தெரிவு யாது, இந்த மாதிரி கேள்விகளை கொடுத்தா அல்லாவே அது இந்த பிள்ளைகள் பயப்புற்ற பயம். இந்த கேள்விகளுக்கு, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவங்க சரியான மாதிரி பயம். ஏன்னா கஷ்டம். அடுத்தது இந்த புக்ஸ் கேள்விகள், இந்த புக்ஸ் கேள்விகளுக்கெல்லாம் சரியான மாதிரி பயந்தாங்க. ஏன்னா அதுல பிழை வறுமை அது சொன்ன மாதிரி 1, 2 பிழைகள் விட்டாங்க. ஐசி பாடத்துல பொதுவா ஒரு 10 பேர் இருந்தா 10 பேர்ல 10 பேரும் பிழை விட்ட கேள்விகள் எங்கேயும் இல்லை. ஐசி பாடத்துல அப்படி வாரல. ஆனா அன்றைக்கு நான் 10 பேர் இருந்தேன் சரி, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 20 மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் சும்மா எடுத்தோம்னு சொன்னாமா ஒரு 2 புள்ள சரியாயிடும், மீது 8 பிள்ளையும் பிள்ளை வாங்கினாங்க. எதுலன்னா இந்த மாதிரி புக்ஸ் கேள்விகள்ல. ஏன்னா இந்த புக்ஸ் கேள்வி வந்து கஷ்டமா. நான் ஆல்ரெடி இதுக்கு முதல்ல சில ட்ரிக்ஸ் சொல்லி தந்துக்கிறேன். என்ன புக்ஸ் கேள்வியில பாக்ஸ் கேள்வியில ஒரு இதை ஒரு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரெண்டு அதுல இல்லாட்டி வந்து ரெண்டை இலக்கம் பார்த்தா சரி. கீழுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்டி 2 இதை பார்க்கணும். அப்படி பார்க்கணும். அப்படியே அழகா ஓர்டருக்கு பார்த்துட்டு போகணும். எல்லாம் 5மே தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல 1, 2 தெரிஞ்சாலும் வச்சு செய்யணும். எஸ், 1, 2 தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட். அப்ப அந்த விஷயங்கள் நான் பிசிக்கலா நான் கண்ட விஷயங்கள். ஸோ உங்களுக்கும் அனுபவம் இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரி, அப்ப அந்த விஷயங்கள் மிக முக்கியமானது. ஸோ 4ஆம் யூனிட்ல பாருங்க, இந்த தரத்தை பாருங்க, அந்த கேள்விகள் வந்திக்கக்கூடிய தரம். அடுத்து மஸ்லஹ் அடிப்படையில் பெறப்பட்ட தீர்வுக்கான உதாரணம் அபுபக்கர் அலி அவங்கள அல் குர்ஆன் 1 திரட்ட எடுத்த நடவடிக்கைன்னு வந்தீங்க. ஸோ இதே மாதிரி ஷாபான் மாதம் 30 என இஸ்திஸ்ஹாப் இஸ்திஸ்ஹாப் இஸ்திஸ்லாஹ் தானே. இஸ்திஸ்ஹாப் ஏ புள்ளல் பொய் சொல்றீங்க, இஸ்திஸ்லா வருமா? இஸ்திஸ்ஹாப் சார். இஸ்திஸ்ஹாப் இஸ்திஸ்லா அது வருமா புள்ளல்? ஏ பொய் சொல்றீங்க? அது வந்து மாற்றப்படும் வர அதே இதுல அந்த தொடர்ச்சி அப்ப எது ஆன்சர்? இஸ்திஸ்ஹாப். ஷுவரா நஜா? ஓ சார். ஓ சார், ஓகேம்மா, ஷூர் இல்லம்மா, சார். இஸ்திஸ்லா இஸ்திஸ்ஹாப். தான் வரும். இஸ்திஸ்ஹாப் சார், இஸ்திஸ்ஹாப். இஸ்திஸ்லாஹ் இல்ல. சரி, உங்களோட கருத்துல ஷுவரா? ஓ ஓ சார். ஷூர். அப்ப நான் சொல்றது பொய்யா? ஓ நான் சொல்றது பொய்யா? பிழை பிழை. ஓ நீ போய்த்தானே இஸ்திஸ்லாஹ்னு சொன்னா போய்த்தானே. பொய்தான். பிழைன்னா சார், பிழைதான். நீங்க அது சேர் சென்னாலும் சரி, சேருக்கு அங்கால உள்ள ஒருத்தர் சென்னாலுமே பிழைதான். சரியான விடைய 5 வயசு புள்ள சென்னாலும் சரி, மொண்டசூரி புள்ள சென்னாலும் சரி, ஏலோல் புள்ள சென்னாலும் சரி, எந்த புள்ள சென்னாலும் சரியான விடையை சொன்னா அது சரிதான். 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 அது மாதிரிதான் இங்கேயும். தென் 30 ஷாபான் நாட்கள் 30 என கணக்கிடப்படுவது என்னது? இஸ்திஸ்ஹாப். இஸ்திஸ்ஹாப். ஓகே, இது மாதிரி எல்லா துணை சட்ட மூலாதாரங்களும் உதாரணம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? ஓ சார். ஓகே, இப்ப நான் இன்னொன்று கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள், இந்த மீன் தெரியுதானே எல்லாருக்கும்? மீன் கண்டுக்கிறீங்க தானே? ஒரு இது வந்து இப்படித்தான் பிள்ளைகள். எனக்கு வந்து இந்த இப்படித்தானே கேக்குறீங்க. போனுக்கு உதாரணம் காட்டுவேன்டா, போன் எடுத்து எனக்கு உதாரணம் காட்டிடலாம். பணத்துக்கு உதாரணம் இருக்குண்டா, பணத்தை எடுத்துட்டு உதாரணம் காட்டிடலாம். சரி, இப்ப ஒரு மக்குக்கு உதாரணம் சொன்னா இந்த மக் எடுத்து உதாரணம் காட்டிடலாம். இப்ப மீனுக்கு சொன்னா மீன் தொட்டியை தூக்கின்னு வரையணுமா? சரி, இது எடுக்கலாம். ஆனா இன்ஷால்லா ஃபியூச்சர்ல உங்களோட ஜூனியருக்கு அப்படி உதாரணம் காட்டலாம் இன்ஷால்லா. இப்ப சரி, நான் இப்ப கேக்குறேன், கோழி ஒரு வந்து ஃபார்ம சொல்றீங்க. ஒரு ஃபார்ம சொல்றீங்க.
பாவமா சொல்றேன். உர்ஃப் ஆம் சார். சொல்ல முதலே விட வந்து எனக்கு தெரியா, நான் கேட்கிறேன். இல்ல 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 இல்ல. இல்ல சார், அதுதான் சார். நஜா கொஞ்சம் 50க்கு 50 ஐடியா, 50க்கு 51. இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு 50க்கு 50 எடுக்க. ஒருவேளை எடுத்துருவீங்களோ 90 95 அப்படிதான் அப்படி ஈக்குது. இருந்தா அது நல்ல ஆ? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்குது. நீ துவா செஞ்சீங்களே சார். என்ன பண்ணீங்க 95க்கு மேல எடுத்துருவீங்களோ அப்படிதான் ஈக்குதுண்ணா. 100 எடுத்துருவாங்க சார் இன்ஷா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ட்ரை பண்ணுவேன். இன்ஷால்லா இன்ஷால்லா. ஏன்னா பிள்ளைகள் எடுக்கணும் தானே, எல்லாரும் பாஸ் ஆகணும் தானே பிள்ளைகள். ஐ ஓ வெயிட் பிள்ளைல அந்த ஐயோ அல்ல அல்ல இந்த அதானொலிக்கு ஒரு எண்ணெய் விட வெயிட்ட. சரி, ஓகே பிள்ளைகள். ஓகே ரைட். இப்ப இதுல பாருங்கம்மா என்னன்னு சொன்னா, குறிப்பா நாங்க வந்து கோழிய இறைச்சிங்கிறோம். ஏன்னா கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மயில் இறைச்சி, பன்றியும் இறைச்சி இறைச்சி, நாயும் இறைச்சி பூனையும். இறைச்சி இறைச்சி. இப்ப நான் சொன்ன எல்லாம் சாப்பிடுறேன்மா. ஏலா இல்ல சில சாப்பிடுறேன் சில. ரைட், ஓகே. நான் கேட்கிறேன் என்னம்மா, இப்ப மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, ஒட்டக இறைச்சி இதெல்லாம் இறைச்சின்னு சொல்றேன் தானே. பட் மீனை நாங்க என்னைக்காலும் இறைச்சின்னு சொல்லிக்கிறோமா? இல்ல இல்ல. மீன் இல்ல. மீன் தான் சொல்றேன். நான் மீன் இறைச்சின்னு சொல்ல. அது நம்ம நாட்டுல மட்டுமல்ல, உலகத்துல எல்லா நாட்டிலையுமே மீனுன்னு தான் சொல்றேன், சமக்குன்னு தான் சொல்றேன். அப்ப இது வந்து ஒரு துணை சட்ட மூலாதாரமா தான் பார்க்கப்படுது. அது தென் எந்த துணை சட்ட மூலாதாரம்னு கேட்கிறேன். ஒரு சில வந்து ஒரு ஃபேமிலி இல்ல வகையெல்லாம் தேவையில்ல, துணை சட்ட ஒரு மூலாதாரத்துல பேர். ஒரு வழக்காறு. வழக்கார். ஏன்னா ஏன்னா இப்ப இப்படித்தானே குருநாங்கல் பேச்சு இருச்சி நீக்கும், கழுத்துற அப்படியே கொழும்பு சைடு அப்படி இருச்சிய இருக்கு. என்று வரும். அப்படியே கண்டிலோ கண்டி பக்கம் போனா ஈக்கிரோண்டு என்று வரும். இதே அனுராதபுரம் புலனறுவைக்கு போனா அது உஷக்க கிடக்கு என்று வரும். ஈஸ்டர்ன்ல ஈஸ்டர்ன் பக்கம் அப்படியே கொஞ்சம் போனா கொஞ்சம் கிடந்துட்டு போங்க,
என்று இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான பேச்சு வழக்குகள். அப்ப இது வந்து ஹலால்னா அது ஒவ்வொருத்தருட ஒரு ஒரு சமூகம் வந்து ஒரு இதை வந்து அழகாக பின்பற்றி வாரது. அப்ப இதுவும் என்ன சொல்லுவாங்க, உர்ஃப் தான், வழக்கு. ரைட். இன்னொன்று, இப்ப அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது எந்த துணை சட்டம் மூலதாரம்? மஸ்லஹா முர்சலா. சிறைச்சாலை உருவாக்கப்பட்டது? மஸ்லஹா முர்சலா. தங்க நாணயங்கள் வெளியிடப்பட்டது? மஸ்லஹா முர்சலா. ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீடு? மஸ்லஹா மஸ்லஹா முர்சலா. ரைட். மஸ்லஹா முர்சலாக்கு இன்னொரு பேர் மீக்குது, இஸ்திஸ்லா. இஸ்திஸ்லா. குட். சோ இப்படி உதாரணம் பாஸ் பேப்பர் செய்யற எப்படி, அது ஒரு கேள்வி வருமாக இருந்தா அதே கேள்வி வந்தா நமக்கு எப்படியுமே செஞ்சிடலாம். பட் ஒரு புத்திசாலி புள்ள என்ன செய்யும், அதே மாதிரி இந்த முறை துணை சட்ட மூலாதாரங்கள் 8க்கு மேல இருக்குது, இந்த முறை மஸ்லா முர்சலா வருமா இருந்தா அடுத்த முறை ஷாபான் மாதம் 30 என கணிக்கப்படுவது எந்த துணை சட்ட மூலாதாரம் கேட்டு வந்தா அதுக்கு நாம இஸ்திஸ்ஸாபு தான் வரும் என்று சொல்லி தயாராயிருக்கணும். வெள்ளம் வருமுன்னு என்ன செய்யணும், அணை அணை கட்டணும். கட்டணும். வெள்ளம் வந்ததுக்கு பிறகு அணை கட்டினா இனி நாம தான் அணைக்குள்ளுக்கு ஏன்னா சரி. சோ பாஸ் இன்றைக்கு நாங்க பாடத்துல படிக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஸ் பேப்பரின் ஊடாக நாங்க என்ன செய்யணும், வரப்போற எக்ஸாமுக்கு தயாராகிறது. இப்படித்தான் பாஸ் பேப்பரை பட்டும் படிக்கிறது. எல்லாரும் பாஸ் பேப்பர் செய்யுங்கன்னு சொல்றது, பாஸ் பேப்பர் சும்மா படிக்கிறல்ல, பாஸ் பேப்பரை வச்சு ஒரு அறிவை பெற்று எதிர்காலத்துல என்ன கேள்வி வருமென்று உருவாக்குறது தான் பாஸ் பேப்பரை படிக்கிறது. இன்றைய பாடத்துல அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, ரைட். இப்ப பாருங்க, இப்ப நான் கேட்டோன்னே கட்டிக்கிறப்ப சொல்றீங்க, ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு இவ்வளவு நாளைக்கு. இப்ப இந்த விஷயத்த இன்றைய கிளாஸ்ல தான் தெரிஞ்ச பிள்ளை மீக்கிறீங்கம்மா. என்ன பாருங்க, இப்ப நான் ஒரு குறுக்கு கேள்வி ஒன்று கேட்ட உடனே சில பேர் என்ன ஈக்கிற 60 பேருக்கு மேல இருந்தாலும் ஈக்கிறதுல சொன்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான். அடுத்த பிள்ளைகளும் தெரிஞ்சு சொல்லாம ஈக்கிறீங்களோ தெரிஞ்சா ஓகே, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரைட். பாருங்க, இப்ப அடுத்த கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு படிச்சு கொடுத்த பாடம் இப்பதான் நான் படிச்சு கொடுத்துட்டு வாரேன் 2027 பெட்ச் மாணவர்களுக்கு. அப்ப கருத்து வேறுபாடு சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்து இருக்குது. கருத்து வேறுபாடுகள், இப்போ அதுல ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், இப்ப ஆன்சர் தான் போன முறை என்ன கேட்டீங்கன்னா, இமாம்களிடையே கருத்தொற்றுமை நிலவிய விடயங்களில் நாம் பரஸ்பரம் ஒத்துழைப்போம் என்றும் கருத்து வேறுபாடு கொண்ட விடயங்களில் பரஸ்பரம் நியாயம் காண முயற்சிப்போம் என்று சொன்னது இமாம் ரஷீத் ரிலான்னு சொன்னா, வார வருஷம் வேற ஸ்டேட்மெண்ட் ஒன்று கேட்பாங்க. சஹாபாக்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தால் எமக்கு பல சலுகைகள் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னது யாரு? அபூ மூஸா சரியா? அல்லாடக்கா, உமர் இப்னு அப்துல் அசீஸ். குட். கருத்து வேறுபாடுகள் என்றது சொகுசாக அமர்வது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஓ, அவர்தான். ஜர்கா எந்தது அதுதானே? எஸ். உண்மை எந்த நாவல்ல இருந்து வருதோ எதிர்த்தரப்புல இருந்து வருதோ எனக்கு பிரச்சனை. உண்மை வெளியே இமாம் ஷாஃபி. இது மாதிரி தான் நாங்க அதுகளுக்கு ரெடியா இருந்துட்டா சரி. இப்படி பாஸ் பேப்பரை பார்த்துட்டு நாங்க நீங்க பாஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, நான் கேட்கறது பதில் சொல்லிட்டாலே ரைட், ஓகே, கிளியர். உலகம் உருண்டையானது என்றது வாய்ப்பாடு அறிமுகப்படுத்தினது வந்து அல் பிரூனி. அது தெரியுமா, இந்த இன்ஜெக்ஷன் இதுதானே, அந்த இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சது யாரு? இதுக்கு முதல்ல எக்ஸாம்ல கேட்டீங்க அவரை 4 மார்க்ஸுக்கு. இன்ஜெக்ஷன் துருக்கி முஸ்லிம் இப்னு சீனாவா? இன்ஜெக்ஷன் ஆபரேஷன் பண்ற அர்-ராஸியா. அபூபக்கர் ஜக்கரியா ராஸி. சத்திர சிகிச்சைக்கு அது ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் பின்னோட்டில் இஜ்மாவு சரீஹ், இதுல நீங்க பெரிய இது பண்ணது இஜ்மாவு சரீஹ், இஜ்மாவு சுக்கூத்தி, இதுகள் சம்பந்தமாக நீங்க நூமலா பார்த்து விளங்கினா சரி, விளக்கத்தை மட்டும் எடுத்துனீங்கன்னா சரி, ரைட். இந்த மாதிரி கேள்வி வாட்ட கஷ்டமா கேட்க மாட்டாங்க, இதுல இருக்கிற விடையை நீங்க பார்த்துனா சரி, ரைட். அதே மாதிரி அடுத்தது சில கேள்விகள் வந்து இருக்குது, சரியான விடைய கூற்ற தெரிவு செய்ய சொல்லி, அது மிக முக்கியமானது. அடுத்து இருந்தா இந்த கருத்துக்கள், இந்த வேர்டுகள் வந்தா இப்ப நீங்க சேஃபான சிச்சுவேஷன் ஏன் தெரியுமா, போன முறை கஷ்டமான ஒன்று எடுத்துட்டாங்க, ஷியாக்கள உட்பிரிவுகள் புது கேள்வி கஷ்டமான ஒன்று எடுத்துட்டாங்க. இந்த முறை அது மாதிரி வரும். நீங்க எல்லாம் லக்கி பெட்ச்.
அப்ப situation நான் இந்த உங்களுக்கு ஒரு படாமைனா சரி. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு ஒன்று தரேன். பேப்பர் அவ்வளவு ஈஸியா வரப்போகுது உங்களுக்கு. வந்தா நல்லா தான் சார். ஓ, வாய்ப்பை ஓ சார் வந்து வெட்டுவீங்க. எவ்வளவு நல்லா. அல்லட காவல். ஏன்னா சிலபஸ் மாறப்போகுது. புது சிலபஸ் மாறப்போகுது. அடுத்து உங்களுக்கு நல்ல லக் என்னன்னா போன முறை சரி கஷ்டம் ஐசி பாடம். அப்ப இந்த முறை ஏற்கனவே விமர்சனம் தானே. அப்ப இந்த முறை நல்ல ஈஸியா வரப்போகுது. ஈஸியா வாரத்த அதுலயும் படிக்காம பொடுபோக்க ஈக்கிறாங்க தானே. அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஏ எடுப்பாங்க. ஆனா அந்த ஏ எப்படி 75 ஏ, 75 ஏ, 76 ஏ. ஆனா நாம என்ன செஞ்சிடணும், அந்த சரிலையும் சரி அப்படி அந்த ஏற்கனவே ஈஸியா வந்தா நாமளும் அதே மாதிரி தானா எடுக்கிற. இந்த இல்ல பாருங்க இப்ப நஜா எப்படியும் இன்ஷால்லா அப்ப என்ன நஜா, அப்ப சரி இன்ஷா அல்லாஹ் ரைட். போறதா இந்த முறை. நஜா மட்டுமல்ல பிள்ளைகள், நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், எத்தனை எடுக்கிறோம், 95. 95க்கு மேல் எடுக்கிறோம். 90 வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே, ரைட். ஆமீன். நான் வாக்குத்தாரேன் உங்களுக்கு இந்த முறை பேப்பர் ஈஸியா தான். நான் வாக்குத்தாரேன் இந்த 7 வருஷ அனுபவத்துல நான் சொல்றேன். ஒரு வருஷம் கஷ்டமா வந்து ஒரு வருஷம் ஈஸி, அப்படித்தான் நான் மாறி மாறி. போன வருஷம் கஷ்டம்டா கஷ்டம், அது மாதிரி கஷ்டம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டி பேப்பர் தான் அது பாட்டுக்கு வந்துச்சு. அது எங்களுக்கு தர பேப்பர்மா, உங்களுக்கு இல்லை. அது தவறி வந்துட்டு அது தென் அப்படி ஸோ அப்படி வந்த டைம்ல ஆனா அந்த பேப்பர் திருத்துற முறையே இலகுவாக்கி இருந்தாங்க. ரைட். 10 பாட்டுக்கெல்லாம் 10 தான் எழுதணும். ஆனா 5 எழுதினாலும் சரி போட்டிருந்தாங்க. அப்படியே எழுதிருந்துச்சு. சரி. ஸோ அப்ப நான் சொல்ல வார என்னன்னு சொன்னா, ஈஸி பேப்பர் வருது. வாய்ப்பை வாய்ப்பை தவற விட விட்டுறாதீங்க. செகண்ட் ஷை புள்ளைகள், தேர்ட் ஷை புள்ளைகள், ஃபர்ஸ்ட் ஷை புள்ளைகளே 75 76 அடிக்க போறாங்க. செகண்ட் ஷை புள்ளைகள் செகண்ட் வாய்ப்பு, அவங்கள ஓவர்டேக் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு. பிடிச்சிங்க 90 95 எடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல 95 எடுத்துச்சுன்னா செட் டிஸ்கோ சும்மா வந்து நிக்கும் 1 பாயிண்ட்காங்க. ரைட். இதுல பேப்பர் 95 லேஸ் எடுத்தா திருத்துறதே லேசாக்குவானா கஷ்டமாக்கிக்குவானா? எப்படிமா, கஷ்டமாக்கிடுது. பேப்பர் ஈஸியா வந்துச்சுண்டா ஸ்கீம் திருத்துறது வந்து கஷ்டமாக்கிடுவதா? ஓ, திருத்துறது கொஞ்சம் கஷ்டமாகும். அப்ப திருத்துற கஷ்டமான எப்படி, நாம அதுக்குத்தானே நாங்க பழகிறோம். எப்படி கஷ்டமாகும், போன முறை பாட்டுல 5 பாயிண்ட்ஸ் எழுதி இருந்தாலும் 10 மார்க்ஸ். அப்ப இந்த முறை என்னன்னு போடுவாங்க, 10 பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். அப்பதான் 10 போடுவாங்க. நாம் எப்படி படிச்சிருக்கிறோம், 10 மார்க்ஸுக்கு 5 பாயிண்ட் எழுதணும். 10 அவங்க இல்ல என்னதான் சொன்னாலும் சரி, எத்தனை எழுதணும் நான் படிச்சிக்கிறோம். 8 இல்லைன்னா So, 8க்கு பூரண விளக்கம் இது கடைசி நாம அப்படித்தான் நாம ரெடி ஆயிட்டு போறோம். அவங்களுக்கு அதுக்கு அங்கால அதான் கஷ்டமாக்குற ஸ்கீமை கஷ்டமாக்கி எடுப்பாங்க, திருத்தமுறை கஷ்டமாக்கி எடுப்பாங்கன்னு எல்லாரும் சொல்றது இதைத்தான். ரைட். சரி. அப்ப அப்படி ஒண்ணு இருக்குது. சரி. நான் அதெல்லாம் ஒரு கேஸ் இல்ல. ஐசி பாடத்துல எடுக்கிற எல்லாம் சும்மா சிம்பிள் மேட்டர். ரைட். செகண்ட் சைட், பெஸ்ட் சைடு, செகண்ட் சைடு எல்லாமே தான். சரியா, ரைட். அடுத்த பாடங்கள்ல மார்க்ஸ் புரியாது தான் நீங்க இதாரு. ஸோ இதுல 95 எடுத்துட்டு, சும்மா சொல்றேன், இதுல 95 எடுத்துட்டு அடுத்த பாடங்கள்லையும் ஏதான். ஆனா அந்த அடுத்த பாடங்கள்ல சும்மா ஒரு 75 எடுத்துட்டீங்கன்னு வைங்களே, செட் ஸ்கோர் 1.7க்கு அங்கால நிற்கும். ஏன்னா இங்க கூட்டிட்டு புள்ளி 95 வந்துட்டு. அதான் செட் ஸ்கோர் கூட்டு. அதான் சொல்றது, எடுக்கிற ஈஸி பாடம் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண எடுக்கணும்னு தெரியும். அந்த ஏயை கூட்டி எடுங்களே. அப்ப நல்ல ஒரு ஃபெக்கல்ட்டிக்கு போகலாம், நல்ல ஒரு ஃபியூச்சர் அவங்களுக்கு சாய்ஸ். அங்கால போனா நல்ல ஒரு சாய்ஸ், யூனிவர்சிட்டி வந்தா அவங்களோட சாய்ஸ். நல்ல ஒரு ஃபெக்கல்ட்டிக்கு போகலாம், நல்ல ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகலாம் முதலாவது. ஏன்னா ஒவ்வொரு தசம் கணக்குல உங்களோட யூனிவர்சிட்டி மிஸ் ஆகும். இப்ப ஏன்னா ஒரே ஸ்கூல்ல 3 பிள்ளை எழுப்பிங்க, அப்ப 3 பிள்ளைகளுக்கு ஒரே யூனிவர்சிட்டி கிடைக்காது சார்ந்த பிள்ளை. ஏன்னா ஒரு பிள்ளை ஒரு பாடல ஐஸ் பார்த்து நீங்க என்ன செய்றீங்க, கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து நீங்க 95 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் புள்ள வந்து கிளாஸ் ஒன்றும் வரல, ஸ்கூல்ல மட்டும் படிச்சுறாங்க. பட் படிச்சு சில விஷயங்கள் தெரியாமல அவங்களுமே தான். ஆனா அவங்களோட 75ன்னு நிக்கு. அப்ப மற்ற 2 பாடங்கள்லையும் உங்களுக்கும் 75 தான், அந்த பிள்ளைக்கும் 75. பட் செட் ஸ்கோர் வருது எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வருது 1.67 சொல்லி, அந்த பிள்ளைக்கு வருது 1.23 அப்படின்னு தான் வருது. எங்க மாறிக்குதுன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து சில ட்ரிக்ஸ்களை தெரிஞ்சு மார்க்ஸ் ஒரு மாதிரி ஐசில 90 பேர் எடுத்துட்டீங்க. அதனால உங்களோட செட் ஸ்கோர் கூட. இப்ப 2 பேரும் ஒரு யூனிவர்சிட்டி போகல, விரும்பினா போகலாம். எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க போற யூனிவர்சிட்டிக்கு அந்த பிள்ளைக்கு வரையலாம், ஏன்னா அந்த பிள்ளைக்கு 1.2. ஆனா அந்த பிள்ளை போற யூனிவர்சிட்டிக்கு நீங்க விரும்பினா போகலாம். அப்படி இருக்குது. சரி. ஸோ நான் சொல்ல வர என்னன்னா, அந்த சாய்ஸ் நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸே அழகாக்கும். பிள்ளை ஐசி பாடத்துல எடுக்கிறது எல்லாம் உங்களோட ரிசல்ட்ஸ் அழகாக்கும். சரிதானே, நல்ல யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு போகலாம்.
உங்களுக்கு எது உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம்? எந்த யூனிவர்சிட்டி? கொழும்பா, பேராதெனியா, ஜஃப்னாவா, ஈஸ்டர்னா, சவுத் ஈஸ்டர்னா, கலனியா, கெலனியா, ஊவா வெல்லசையா, ஏதோ நீங்க விரும்பின ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகலாம். எப்படா செட் ஸ்கோர் கூட எடுக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தா உங்களுக்கு சாய்ஸ். நீங்க விரும்பின ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு விரும்பின பாடத்தை படிக்கலாம். இல்ல நான் யூனிவர்சிட்டி போனா போதும்ன்ட்டு நீங்க சும்மா ஏனோ தானோன்ட்டு சும்மா நார்மலா ஒரு எடுத்தீங்கன்னா அங்க வந்து ஐயோ இந்த பாடமை சொல்லி வேலை இல்லை, இந்த பாடமை எடுக்கணும், இதையா படிச்சணும் அப்படின்னு எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப நான் சவுத் வெஸ்ட் நினைக்கிற டைம்ல இப்ப என்கிட்ட படிச்ச பிள்ளைகள் தான் இப்ப மெகா ஜூனியரா வந்திருக்கிறாங்க. வந்து இன்னொரு நான் கண்டுட்டு பேசிக்க எல்லாம் போயிட்டு போல அந்த பிள்ளைகளுக்கு அவ கோல் பண்ணாங்க. என்னென்றால் அவங்க படிக்கிறது ஐடி ஆர்ட்ஸ் தான் படிச்சேன். இப்ப இப்படித்தானே ஐசி பொலிட்டிக்கல் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி வந்த பிள்ளைகள் அவங்க கிடைச்சிக்கிற கோர்ஸ் சாய்ஸ் பண்ணிக்கிற கோர்ஸ் வந்து எம்ஐடி, எல்லாம் இங்கிலீஷ்ல ஐடி. அப்ப எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சார் எனக்கு யூனிவர்சிட்டி வந்தீங்கன்னா சார் இந்த ஐடிகள் சரியான மாதிரி கஷ்டமாயிருக்கு சார், எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சு தராங்க, கஷ்டமாயிருக்கு சார், எனக்கு யூனிவர்சிட்டி மாறலாம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப எப்படி மாறுற? இப்ப எல்லாமே வந்து என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வந்து முடிஞ்சு. இப்ப இனி வெயிட்டிங் தான் மாறணும். அதுவும் இல்லாம பெரிய செலவழிச்சு இங்க வந்து ஈக்குது. அப்ப இப்ப என்ன செய்யலாம்? ஆனா ஃபியூச்சர் ஈக்குது அதுக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து நல்ல செட் ஸ்கோர் ஒன்று எடுத்தா நீங்க விரும்பின ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகலாம். சரி, விரும்பின ஒரு ஃபேக்கல்ட்டி, விரும்பின ஒரு கற்கை நிறைய தொடரலாம். இல்லைன்னு சொன்னால் அடுத்த ஃப்ரெண்ட் புள்ள போற அதுக்கு தான் போகணும் அப்படியான நிலைமைக்கு. ஸோ அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்க. சரி, ரைட், ஓகே. அப்ப அதுக்கு எப்படி படிக்கணும்னு சொன்னா இப்படித்தான் படிக்கணும். ஒரு கேள்வியை பார்த்தா அந்த யூனிட்ல என்ன அடுத்த கேள்வி வரும்னு முன்னாயத்தம் செஞ்சு கொள்ளணும். இந்த பாருங்க, இப்ப இதுல வந்து போன முறை ஹுக்கும் பருவுண்டு மட்டும் விடையா வந்திருந்தா அதை மட்டுமா படிக்கிற ப்ரொஃபஸர் உங்களுக்கு ஐடியா தாராரு. அடுத்த கூற்றுக்களையும் என்னன்னு தெரிஞ்சு மறுமணி கொல்லணும். இஸ்திஃபார்னா என்ன, ஹல்கானா என்ன, இஜ்திஹாதுனா என்ன, முஜாஹதா, மதன், சஹி, முஹாசபா, இஜ்மா, முரி, தக்லீதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்? அப்ப அதுகள் மிக முக்கியமானது. அடுத்தது இந்த புக்ஸ் கேள்விகள்ல வந்து எப்படியுமே புதுசா ஒரு புக்ஸ் உங்களுக்கு இந்த முறை வருதுன்னு சொன்னா நிச்சயமா இந்த 5ல தந்தத்துல ஒன்றை கட்டாயம் போடுவாங்க. 4 நூல் புதுசா வருதுன்னு வைங்களே, இல்ல 3 நூல் புதுசா வருதுன்னு வைங்களே, இதுல ஆல்ரெடி தந்தத்துல 2 நூலை ஷுவரா தருவாங்க. 2 நூலை புதுசா, அதாவது 2 நூலை ஆல்ரெடி வந்தது தான். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் அல் ஹாவியை தாரிக் தமத்துனையும் புதுசா தந்துட்டு இன்னும் 3 நூலை புதுசா போடுவாங்க. அப்ப நீங்க பார்த்துட்டு என்ன சொல்றா, புது கேள்வி புது கேள்வி இல்ல, பழைய கேள்வியோட சேர்த்து புது கேள்வியை போட்டிக்கிறாங்க. பாஸ் பேப்பர் படிச்ச புள்ள இது ரெண்டையும் வச்சு ஆன்சர் அடிச்சுட்டு பறந்துட்டு இருக்கும். அடுத்த புள்ள ஐயோ யோசிச்சுட்டு இருக்கும். ரைட்? கருத்து வேறுபாடுகள் இஸ்லாத்துல என்ன தவிர்க்க தவிர்க்க முடியாது. முடியாது. அதுக்கு நோ ஆப்ஷன், தவிர்க்க முடியாது. என்ன? ரைட்? கியாஸ் எனும் துணை சட்ட மூலாதாரம்ன்றது பகுத்தறிவை ஆதரிக்கின்றது. ரைட்? அதே மாதிரி துணை சட்ட மூலாதாரங்கள் தொகுதியை கேட்டா கியாஸ், உருஃப், மஸ்லஹா இதுகள் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா பூமி சூரியனை சுற்றி இது சொன்னது யாரு, அடுத்தது இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சது யாரு, அப்படியே கேள்வி வரும். இந்த பாருங்க பாருங்க, நாங்க இப்பதான் பேசினேன் பாருங்க, நான் சும்மா தான் கேட்டேன் உங்கள்ட்ட. பாத்தீங்களா, அங்க ஒரு கேள்வி வந்து நாங்க அதை வச்சு படித்தேன். நான் சும்மா உங்கள்ட்ட கேட்டேன், சிறைச்சாலை உருவாக்க இந்த துணை சட்ட மூலாதாரம் என்ன? இதேதான் ஒவ்வொரு வருஷம் நான் சொல்லி கொடுக்குறேன். பாத்தீங்களா, இப்ப வந்திக்குதா அந்த கேள்வி வந்தீங்கதானே? இதே மாதிரி திரும்ப முன்னாயத்தம் ஒன்று செஞ்சா அதே மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நமக்கு தப்பிக்கலாம். அப்ப இது மிக முக்கியமானது பிள்ளைகள். அடுத்த முஸ்லிம் படை வீரர்கள் பயன்படுத்தின கௌசா, இரும்பிலான தலைக்கவசம் அப்படின்னு சொன்னா இதுல தற்கால ஏவுகணைக்கு சமமான ஒரு ஆயுதம் உண்டு முஸ்லிம்கள் பயன்படுத்தின என்ன? மஞ்சனிக்கருவி. மஞ்சள். அடுத்தது ஒரு கவச வாகனம் ஒன்று சொல்லுவாங்க முஸ்லிம்கிட்ட. குறிப்பாக அது வந்து ஆரம்ப காலத்துல பயன்படுத்தல, அது நவீன டெக்னாலஜி வாய்ந்த ஒரு அது பயன்படுத்தினது ஒரு ஐயூபிஎஸ்சி ட்ராசி சேர்ந்த ஒருத்தர். யாரு? சல்மானுல் பாரிசி. சல்மானுல் பாரிசியாம். நஜாக்கு புட்டெறிஞ்சா போன் அங்க வர நஜாக் சல்மானுல் பாரிசின்னு ஒருத்தர் இருந்தாரா? ஏ நஜா இல்ல சார், எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சல்மானுல் பாரிசியா?
மேம் நான் இப்ப சலாஹுதீன் அகலி யுத்தத்துக்கு இல்ல இல்ல அகலிக்கு அது வந்து வந்து ஆலோசனை வழங்கினவராக கேட்டேன். இல்ல அதுலயும் வந்து அந்த அவரும் அந்த கருவியை பயன்படுத்தி இருந்துச்சு அதை போட்டு குழம்பிட்டு இல்லையே, ஐயூபிஎஸ்சி டிராவல்ஸ்ல சல்மான் ஃபாரிசின் அப்படி ஒரு பேர் இல்ல ஒன்றும் இல்லையே. ஐயூபிஎஸ்சி ட்ரெஸ் இல்ல சார், ஐயூபிஎஸ்சி ட்ரெஸ் இல்ல, நான் தான் குழம்பிட்டேன். மசாய் சாலிஹ் அப்படி எல்லாம் அங்க அப்படி ஒருத்தர் இல்லையேம்மா. ரைட், ஓகே, சரி. அது சார் மஞ்சனி கருவியை பயன்படுத்தின அந்த சல்மான் அல் ஃபாரிஸ் தான். மஞ்சனி கருவி அங்க இருக்குது. சரி, மஞ்சனி கருவி வந்து அந்த டைம்ல இருந்து இருக்கு. உமர் அலி காலத்துல இருந்து உமர் அலி உரோம பாரசீகத்தை ஜெயிச்சதே அந்த மஞ்சனி கருவி. மஞ்சனி கருவி பாகுபலி படத்துல எல்லாம் காட்டியிருக்காங்க தானே. அதுதான் அது மஞ்சனி கருவின்றது. அதே உமையாக்கல்ல காலத்துல உமர் அலிட காலத்துல எல்லாம் இருந்துச்சு. தட் இஸ் நாட் சாப்டர் அன்ஹா. நான் கேட்கிறது தப்பாபா உமர் அலி அவனோட காலம் வரைக்கும் இல்ல. தப்பாபா அந்த கவச வாகனம், அந்த கவச வாகனம் பயன்படுத்தி அது ஒரு நவீன டெக்னாலஜி வாய்ந்த ஒரு கருவி, ஒரு வாகனம் உண்டு, ஒரு வெஹிக்கிள் மாதிரி. அந்த வெஹிக்கிளை பயன்படுத்தி அந்த ஐயூபிஎஸ்சி டெரர்ஸை சேர்ந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டேன். சலாஹுத்தீன் அய்யூபி. அவன் ஒருத்தர் புள்ள சொல்லிட்டு போகுது, அவசரத்துல சத்தாராம். சத்தாருன்னு நீக்கிறாரா? எவ்வளவு சலாஹுத்தீன் அய்யூபி சார். சலாஹுதீன் அய்யூபி. சத்தாரு ஈப்பாரு, சத்தார் அவரை வீட்டுல ஈப்பாரு. நம்ம சலாஹுதீன் அய்யூபி மட்டும் போட்டா சரி. சரி, ஓகே, சரி. இப்ப பாருங்க நீங்க, ரைட். அப்ப இது மிக முக்கியமானது. அப்ப இந்த இது கவச வாகனம் தந்துட்டாங்க தானே. அப்ப இந்த முறை கவச வாகனம், அதாவது முஸ்லிம் படைவீரர் பயன்படுத்திய கவச வாகனம் அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டா அப்படியே அடிச்சு தெரிஞ்சுக்கணும். ரைட், மிக முக்கியமானது. ஓ, என்னம்மா கேளுங்கம்மா. சேரன்னு மட்டும்தான் கூப்பிட. ஓ, ஸ்கூல்ல செமினார் ஒன்று செஞ்சீங்க தானே? ஓம்மா, சொல்லுமா. அதுக்கு வெளிப்புல எல்லாவட்லன்னு சொன்னீங்களே, வெளிப்புல வந்துச்சுங்களா? ஓ, வெளிப்புள்ள வந்துச்சு. காட்டகஸ்லி ஸ்கூல் மட்டுமல்ல, துருக்ராகம வந்துருந்துச்சு. நீங்க எல்லாவட்லன்னு சொல்லிட்டீங்களே சார். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்லம்மா. அது வந்து ஆர்கனைசேஷன் பண்றது வந்து அந்த அன்றாதபுர அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் தானே. அவங்க வந்து பல ஸ்கூல்கிட்ட போயிட்டு கேட்டிக்கிறாங்க. சரி, அவங்க 4-5 ஸ்கூல்கிட்ட போயிட்டு கேட்டு அந்த ஸ்கூல் வரையிலுமாண்டு கேட்டு அப்படி அவங்க போய் சஜஸ்ட் பண்ண அந்த ஸ்கூல் மட்டும் தான் நாங்கள் எடுத்திருந்தாங்க. வெளிப்புள்ளைகள் வரல. சரி, இப்ப அடுத்த செமினார் வந்து ஹொரோப்பு தான்ல இருக்குது போல, அதுக்கு இதுல கலந்து கொள்ளலாம், அதுலயும் கலந்து கொள்ளலாம். சரி, அப்படி வாரேன்னு சொன்னா இப்படித்தானே, வெளிப்புள்ள யாரையுமே எடுத்தில்ல. சரிதானே, வெளிப்புள்ளைகள்டா அந்த காட்டகஸ்லி ஸ்கூல்ல தான் செஞ்ச. வெளி ஸ்கூல் பிள்ளைகள் முக்கியமா 3 ஸ்கூல், ஈத்தல் வெட்டுணுவ, அடுத்தது ஈத்தல் வெட்டுன, கட்டுக்கிளியாவ, அடுத்தது திருக்குறாகாம, அந்த 3 ஸ்கூல் தான். அந்த 3 ஸ்கூலையும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 ஸ்கூலையும் எடுக்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அந்த 3 ஸ்கூலுக்கும். அப்ப அது வெளிப்புள்ளைகள் இல்லை. ரைட், போய் எடுத்தது. சரி, இவங்க லெட்டர் கொடுத்து அந்த 3 ஸ்கூலே எடுத்தது. அப்ப அந்த 3 ஸ்கூலே சேர்த்து தான் அந்த இடத்த செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் வெளிப்புலன்றது அப்படி இல்லை. சரியாம்மா. நெக்ஸ்ட் ஒரோபத்தானு அப்படித்தான். நம்ம கன்ஃபர்மேஷன் வரல. அப்படி வந்தா நான் இன்ஷால்லா போட்டுறோம், கலந்து கொள்ளலாம். சரி, ரைட், ஓகே பிள்ளை. அடுத்து முஃபா என்னட்டு கேட்டது அதுல கலந்து கொள்ள. ஓ சார், நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். ஓகேம்மா, இப்படித்தானே அதுல வாரேன்டா. இப்ப ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா ஸ்கூல் ட்ரெஸ் இல்லாம வேற கலர் உடுப்பணும் போட்டு எல்லாம் இல்லை. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு தான் எடுப்பாங்க போல. இதான் இஷ்யூ ஆகின. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நான் இன்ஷால்லா இன்னொரு செமினார் அன்றாபுரத்துல ஈக்குது, நாங்கள் அதில் நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரியா, ரைட். அன்றாபுரத்துல மீக்குது, திஹாரிலையும் கால் பண்ணியிருந்தாங்க கம்பா டிஸ்ட்ரிக்ட், நாளைக்கு கொழும்புல. சரி சார், ஹொரோப்பு தான வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க சார். ஓகேம்மா, இன்ஷால்லா நான் இன்ஃபார்ம் பண்றேன். கொழும்புல போதுன்னு சொல்லுங்க சார். எப்படி திஹாரி 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 எப்படிமா? திஹாரிக்கு வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். அந்த பிள்ளைங்க சரி சரி, ஓகே. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, கேட்டிக்கிறாங்க. மேபி நடக்குமா திஹாரி கம்பா டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நாளைக்கு தான் கொழும்பு மருதான சாயர். ரைட், ஓகே பிள்ளை. ரைட், இதுல அடுத்து பாருங்க பிள்ளை. துணை சட்ட மூலாதாரம் உருஃபை நடைமுறைப்படுத்துவதற்கான நிபந்தனைகளில் ஒன்று
கணிசமானோரால பின்பற்ற வேண்டும் அப்படின்னு. இதுல தனி மனித பழக்க வழக்கங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? உருஃப்ல ஒரு பகுதியாக கொள்ளப்படுது. ஆதத். 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 நபி அவங்களோட இது வரும் இந்த மாதிரி கேள்விகள். ஆதத். ஓ சரி, ஓகே. நான் பேசுறது லேட் ஆகி கேக்குதா உங்களுக்கு, இல்ல நீங்க பேசுறது லேட் ஆகி கேக்குதா? ஓம் சார், நீங்க பேசுறது கொஞ்சம் லேட் ஆயிட்டான் சார் கேக்குது. நான் இல்ல சார். இதுல கொஞ்சம் ஸ்டக் late ஆகுறீங்க ஆ கொஞ்சம். கேக்குது. நாங்க பேசுறத நடுவுல லேட் ஆகி தான் கேக்குறோம் உங்களுக்கு. இல்ல எனக்கு நீங்க பேசுறது தான் சார் இறங்கிருந்து வருது. சார் எனக்கும் ஸ்ட்ரக் ஆகுது நீங்க பேசுறது கொஞ்சம் தால. இல்லையே, இங்க ஸ்ட்ரைக் ஆகாது. எங்களுக்கு இங்க clear ஆ எல்லாம் தான் வைஃப். சார் கேக்குது. இல்ல 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 இல்ல, இங்க ஒன்றும் ஸ்ட்ரைக் இங்க வைஃபை தான், ஒரு ஸ்ட்ரைக்கும் ஆகாது நினைக்கிறேன். உங்களோட கவரேஜ் இஷ்யூ ஆயிருக்கும் ஏரியால. சரி உங்களும் வைஃபை தான். எங்களுக்கும் audience சரி சரி, ஓகே சரி, ஓகே புள்ளல், ரைட் ரைட். அடுத்து நோய் நிவாரணம் பற்றி நபி அவங்க கூறிய கருத்துக்களின் தொகுப்பு அத்திபத். அப்ப இது இஸ்லாத்துல முக்கியமான சில விடயங்கள் தானே. அப்ப இதுகளை திரும்ப கேட்பாங்க, எது முக்கியத்துவமோ அதுகளை திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரைட். ஏகோபித்த கருத்து கொள்ளல் எனும் அர்த்தத்தை உள்ளடக்கிய சட்டமூலாதாரம் இஜுமா என்று சொன்னா சஹாபாக்களின் கூற்றுக்கும் இன்னொரு துணை சட்டமூலாதாரம் நீக்குது. சஹாபி. கவுலு சஹாபி. கவுலு சஹாபி. அடுத்தது முன்னைய சரியத்து சட்டங்களுக்கு ஒரு துணை சட்டமூலாதாரம் நீக்குது. இது இஸ்திஸ்கான். அன்ஹாக்கு இஜ்திஹாத். இஜித்திஹாதாம். துணை சார் முன்னைய விலங்கல்ல சரியத்து விலங்க சட்ட முன்னைய சரியத்து சட்டங்களுக்கு கேட்டே இஜித்திஹாத். விலங்கல்ல. தியரி கிளாஸ் இல்லைங்க, முன்னைய சரிய சட்டங்களுக்கு என்ன சொல்ற? ஷராய ஷாபிகா. ஷராய் ஷாபிகால ஷரவு மன் கப்ல நான் நாங்க படிக்கல இப்படி உண்டு. நீங்க படிக்கடி பிரச்சனை இல்லை. சரி, அது வரும் மண், அது பிறகு வரும். சரியா, ரைட், ஓகே. தென் இப்படி இது வேற இருப்பதை கியாசை விட சிறந்ததுக்கு செல்றது. சிறந்தது என காணல் அப்படின்னா இஸ்திஸ்கான். இஸ்திஸ்ஹான். இஸ்திஸ்ஹான். வழக்காறு ஒரு ஒப்பு நோக்கி முடிவெடுக்கிற ஒப்பு நோக்கல் சொல்றேன். அப்ப இதெல்லாம் கேட்டா நமக்கு அடிச்சுக்க தெரியாதா? சிம்பிள். ஏன்னா ஒண்ணுதெல்லாம் ஜோக் ஒண்ணு. அன்னைக்கு ஸ்கூல்ல இந்த என்னன்னு சொன்னா பாய்ஸ் வந்திருந்தாங்க, பின் வரிசையில பாய்ஸ் இருந்தாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் கேள்வி கொடுத்த உடனே செய்யறாங்க. இப்ப பாய்ஸ் நானும் பின்னுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன், செய்யறானு இல்லை அப்படின்னு சொன்னா சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 2 பேர் என்ன செய்யற எழுதுறதா செய்யான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். மற்ற பிள்ளை எழுகுது. அப்ப நடுவுல ஒரு பொடிய 3 பொடியர் பின் லைன்ல இருந்தா நடுவுல ஒரு பொடியர். அது ப்ரோ நான் போய் கேட்டேன், என்ன பிரச்சனை, என்ன செய்யறீங்கன்னு சொல்லி அந்த 3 பொடியன் விட்டு. அது ப்ரோ ஒரு பொடியன் சொன்னா, சார் இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஒரு பொடியன் ஜெனுவினா சொன்னான். அப்புறம் அங்காளத்தவங்கல இருந்து சொன்னான், சரி இதுக்கு நான் ஆன்சர் எழுதிக்கிறேன், நான் 2 தான் எழுதிக்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் நடுவுல இருந்த ஒரு பொடியன் சொன்னா, தெரியுமா, ஏடா இப்படி கஷ்டம், ஐயோ இதுக்கு எழுதி விடுங்க, தெரிஞ்சோண்ட கேள்விய செஞ்சுட்டு விடுங்களே, நம்மளோட ஸ்கூல்ல மானம் போகுதுன்னு சொல்லி அவன் எழுதினான். சரி, அதுக்கு பிறகு முடிஞ்சு டைம் முடிஞ்சு, நான் கொடுத்த அந்த டைம் முடிஞ்சு குறிப்பிட்ட டைம் எழுதி முடிச்சோம். அப்போ பிள்ளைலாம் எழுதிட்டு இப்போ நான் பின்னுக்கு யாரெல்லாம் எழுதிக்கிறீங்கன்னு சொல்லி எழும்பச்சுன்னா அந்த நடுவில் இருக்கிற பொடியன் சரி நான் எழுதிட்டேன். அப்புறம் பேப்பர் எடுத்து பார்த்தா 4க்கு 4 மார்க்ஸ். என்ன சொல்றான்னு சொன்னா, அவன் சொன்னால இருக்கிறது ஏதோ தெரிஞ்சதை எழுதுவோம்னு சொல்லி அவன் ஏதோ எழுதினான். அப்ப அது பாருங்க, எழுதி அவன் 4க்கு 4 மார்க்ஸ். ஒரு ஃப்ரேம் இல்லை. ஆனா அதை கொடுக்கப்பட்ட கேள்வி அவன் சாய்ஸ் பண்ணி, அதாவது சும்மா ஒரு 4 குறிப்பிடுகிறா 4 மட்டும் தானே. ரைட். அது கூட மற்ற 2 பொடியன்கள் ஸ்ட்ரகிள் ஆகி நின்னாங்க, எப்படி செய்யற என்ன செய்யறேன். ஆனா நடுவுல பொடியன் ஐயோ எழுதி விடுவோமே அப்படின்னு எழுதினா 4க்கு 4 மார்க்ஸ் கூட கேளுமா. பாத்தீங்களா? தென் எழுதினா இதுதான் சொல்றேன். அப்ப அன்றைக்கு அந்த 3 பொடியனும் படிப்பின பெற்றான அந்த நடுவு பொடியன் அவன் நடுப்பொடியன் கூட சும்மா தான் அன்றைக்கு தான் தெரிஞ்சா ஐயோ இப்படி எழுதினாலே மார்க்ஸ் தான். அப்புறம் கடைசி நான் அந்த பொடியனை மட்டும் கூப்பிடுச்சேன், ஐசி பாடம் தானே ஃபிட் ஆகி செஞ்சிடலாம்னு. நான் சந்தோஷமா விட்டு போறேன், அப்ப நமக்கு ஏன் எடுத்துடலாம்னு சொல்லி. அப்படித்தான் ஐசில அப்படித்தான் பிள்ளைகள் ரைட் எழுதினா சரி. இங்க பெரிய கஷ்டம் பெருசா படிக்கணும் இல்லை. அந்த பொடியன் அந்த எந்த மூமெண்ட் தான் படிச்சது. அப்ப எந்த மூமெண்ட்டே ஐநா படிச்சு ஐநே எழுதினா சரி 4 மார்க்ஸ். ரைட். ஸோ அப்படித்தான் பிள்ளை. ஸோ அப்போ அதனால தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். பின்னுக்குள்ள எல்லா அண்டர் கிராஜுவேட்டும் சிரிச்சுருந்தாங்க, அதை அப்படி என்ன பார்த்து. ரைட், ஓகே. அடுத்து இப்படி கேள்விகள் வருகுது. எனவே இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஒரு பாஸ் பேப்பரை செஞ்சா அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பாஸ் பேப்பர்ல வர ஏனைய விடயங்களின் ஊடாக நீங்க அறிவை பெற்றுக்கொள்ளணும்.
இஜுமாதான் விடையா வருதுன்னு சொன்னா அந்த விடைக்கு இப்ப 5ல ஒரு தான் விடை தான் சரின்னா மீதி இருக்கிற 4ஐயும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அந்த யூனிட்ல ஏனைய கேள்விகள் என்ன வருதுன்றதையும் தெரிஞ்சு கொள்ளணும். இதுதான் முன்னாயத்த நடவடிக்கை. சரி, அந்த முன்னாயத்த நடவடிக்கை செய்யணும் என்றதுதான் இந்த 5வது கிளாஸினுடைய மைய கருப்பொருளே. எப்படி செய்யணும்ன்றது நான் சொல்லி தரேன். 5க்கு விடை வருமா இருந்தா அந்த விடையில விடையாக்கி மீதி 4ஐயும் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த யூனிட்ல இதே மாதிரி வேற என்ன கேள்விகள் வரலாம் என்றதை நீங்க கண்டுபிடிங்க. நான் இப்ப நான் கேட்டேன் தானே, சும்மா சாம்பிளுக்கு அந்த அது மாறிப்புல. சரி, இந்த பாருங்க இந்த திரும்ப சமூக நலன் என்னும் மொழி கருத்தையுடைய துணை மூலாதாரம் வருதா வருதா? இப்ப இதுக்கு முதல்ல பார்த்தோம் தானே, சிறந்ததென காணல், ஏகோபித்த கருத்து கொள்ளல் கேட்டிருந்தாங்க தானே. அங்க இதே மாதிரி இன்னொரு கேள்வி வரலாம்னு நாம் இப்ப செஞ்ச மாதிரி முன்னாயத்தம் செஞ்ச பிள்ளைக்கு இப்ப இந்த கேள்விக்கு விட செஞ்சிருக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. சரி, இந்த பாருங்க, இந்த கேள்வி வந்திருக்குது. என்ன சமூக நலன்? எது? இஸ்திஸ்லா இஸ்திஸ்லா. சில பிள்ளை என்ன மஸ்லஹா முர்சலா தேடிட்டு இருக்கும். ஐயோ மஸ்லஹா முர்சலா தரலையே, அப்ப கேள்வி இல்ல, விடையும் இல்ல. அப்ப இதுக்கு ஒருவேளை 5க்கு 5 ப்ரொஃபசர் தருவார், ஏன்னா விடை கொடுக்கப்படலை. அப்படி யோசிக்கிறாங்களும் இருக்கு. சோ 2 பேர் இருக்குதுமா. ஏன்னா இஸ்திஸ்லாஹ் சொன்னா எதுக்கு சொல்ற? மஸ்லஹா முர்சலா. முர்சலா. ரைட், அது முக்கியமானதுமா. சரி, அப்ப இத நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. சரி, ரைட். எனவே போன முறை இந்த குறிப்பா இந்த 4வது யூனிட் போன முறை வந்த கேள்விகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா மிச்சம் பெருசா கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த போன முறை கேள்வி வந்தில்லை, அப்படித்தானே? 4வது யூனிட்ல என்ன பிள்ளைகள்? போன முறை 2025க்கு கேள்வி வந்தில்ல, பெருசா கேள்விகள் வந்தில்ல. ஏன்னா 2024 தான் வந்திக்குது. அப்ப நிச்சயமா 2026 நிச்சயமா என்ன செய்யும்? நிச்சயமா வரும். வாய்ப்பெல்லாம் இல்ல. நான் எப்ப சொல்றது பாருங்க, நிச்சயமா கேள்வி வரும். வந்தா முன்னாயத்தம் செஞ்சிட்டீங்களா? இப்ப நான் ஐடியா தந்தேன் தானே, அது மாதிரி முன்னாயத்தம் இப்பதே முன்னாயத்தம் செஞ்சாச்சு. அரவாசி 150 வீதம் தான் தெரிஞ்சிட்டோமா இப்படின்னு. இன்னொரு 50 வீதம் தேடி தேடி நீங்க முன்னாயத்தம் செய்ய மாட்டீங்களா? செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். செய்யாட்டி நான் செய்ய வைப்பேன். எப்படி? மாடல் பேப்பர் 10 செய்யத்தானே வேணும். அதுல செய்யத்தான் நீங்க 10 மாடல் பேப்பர் எப்படி தாண்டி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி, ஓகே. சரி பிள்ளை, அடுத்து இப்ப 2024 சில கேள்விகள் இப்படி வந்தீங்க. ரைட், 2024 பாத்தீங்கன்னு சொன்னால் ஹாபி. ஓ, கிளாஸ்லயா மாடல் பேப்பர் செய்யற இல்லாட்டி இதுலயா? இல்ல இதுல தானே 2 மந்த் ப்ராஜெக்ட்ல தான் செய்யற. இந்த இப்ப முடிஞ்சிருமே, நம்ம 5 யூனிட் அதை நான் இதோட முடிச்சிருவேன். அதுக்கு பிறகு மாடல் பேப்பர் தானே. உங்களை நான் 2 மந்த் ப்ராஜெக்ட்ல எடுக்க வைக்கலாம்னு சொல்லி, இதுக்கு பேரே என்ன? 2 மந்த் ஏ பிளஸ் ப்ராஜெக்ட். சும்மா இதை மட்டும் படிச்சு ஏ பிளஸ் ப்ராஜெக்ட் ஆக்கி அனுப்புறதுக்கு எனக்கு என்ன இதா? ஏனைய டீச்சர்ஸுக்கும் எனக்கும் வித்தியாசம் நீங்க தானே வேணும், இருக்கத்தானே வேணும். வித்தியாசம் ஈகாட்டி வேலை இல்லை. அதனாலதானே இவ்வளவு போட்டி என் மேல் எல்லாரும் டீச்சர்ஸ் மாறும். டீச்சர்ஸ் மாரே போட்டி. அதை இதை சொல்லி 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 அதுக்கு எத்தனை இதையும் சரி, யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஏண்ட கோலை நோக்கி நான் போய் திரிப்பேன். சரி, இப்ப இதுல என்ன சொல்லுவாருன்னா மாடல் பேப்பர் இருக்குது. 10 மாடல் பேப்பர் நீங்க செய்யணும், லைவா செய்யணும். அப்ப ஃபைனலா 3 பேப்பர் தருவேன். 3 பேப்பர் அதுதான் எதிர்பார்க்க வினாக்களை உள்ளடக்கிக்கும். அப்ப எவ்வளவு ஈக்குது? அதெல்லாம் நீங்க செய்யத்தான் வேணும். ஒவ்வொரு மாடல் பேப்பருக்கும் பிரைஸ் கிவிங் ஈக்குது, கிஃப்ட் எல்லாம் ரெடி. இது உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் வரைக்குமே இந்த ப்ராஜெக்ட் போகும். ஆனா நீங்க 2வது மாதம் மட்டும் தான் பே பண்ணணும். எக்ஸாம் வரைக்குமே இந்த சீசன் பெய்துட்டே இருக்கும். சரியா? அவசரப்பட்டு உங்களை இடைநடுவில் அனுப்ப மாட்டேன். ஃபேவல் வரைக்குமே முடிச்சு உங்களை வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் நீக்குது. ஃபேவல் 4ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் கிளாஸஸ் நடந்து தான் நீக்கும். சரியாம்மா? ஓகே பிள்ளை. இடைநடுவை விட்டா என்ன செய்வீங்க? உங்களோட மேல குறை சொல்லுவோம்.
என்ன மேல குறை சொல்றது மட்டும் இல்ல, அது எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன மேல குறை சொல்றது? கணக்கு எல்லாமே படிக்கும் உங்களுக்கு. நீங்க படிப்பீங்களா? கணக்கு படிக்க எல்லாமே மாட்டோம் இப்போ சார். எனக்கு தெரியும். இல்ல படிச்ச மாட்டீங்க போல. நான் என்னைக்கு உங்களை விட்டு தூரமாகிறேனோ நீங்க படிச்ச மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு அலர்ட்டோட தந்தா தான் நீங்க படிப்பீங்க, இல்லாட்டி படிச்ச மாட்டீங்க. என்ன செய்வீங்க? போயிட்டு 7 மணிக்கு வீட்டுல நாடகம் பாக்குறீங்கன்னா நாடகத்தை பார்ப்பீங்க. சுபகுல எழும்ப மாட்டீங்க. என்ன செய்வீங்க? ஐயோ இது சேர்ந்து பயம் கொண்டு வராது எக்ஸாமை பத்தி, அப்படியே தூங்குவீங்க. நைட்டுக்கு நல்லா சாப்பிடுவீங்க. நல்லா அதாவது எந்த தூக்கம் வாரத்துக்கு எந்த சாப்பாடு நல்லமோ அதைத்தான் சாப்பிடுவது. ம். ஸோ அப்படி இருக்கும், அப்படியெல்லாம் இருக்குது. அடுத்து நான் ஒரு அட்வைஸாக சொல்றேன் பிள்ளை, இந்த நாட்களை தயவு செஞ்சு கல்யாணமோ கச்சேரியோ அடுத்து சும்மா தேவையில்லாத வீண் விளையாட்டுகளோ அடுத்தது பொழுதுபோக்கோ தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா. அல்லாவுக்காக கேட்கிறேன், நான் கேட்கிறேன் உங்களுக்காக. எனக்காக என்றால் எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. நான் யூனிவர்சிட்டி போயிட்டேன், என் ஜாப் இது நான் போய்த்துட்டே இருப்பேன், சரி. பட் இது உங்களோட ஃபியூச்சர், அல்லாவுக்காக கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த நாட்கள்ல வெட்டிங்கோ அடுத்தது பொழுதுபோக்கோ அடுத்தது விளையாட்டோ டிவியோ அடுத்தது அந்த தேவையில்லாத விஷயங்களோ அதோ இதோ தயவு செஞ்சு ஒன்றையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. சைலண்டா ஒர்க் பண்ணிட்டு இருங்க, ரைட். இந்த 30 நாளும் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சருக்கு வரும். தயவு செஞ்சு தேவையில்லாத எதிலையும் பங்கு பெற்றாதீங்க. யார் என்ன குறை சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களோட பாட்டுக்கு நீங்க படிச்சுட்டு இருங்க. இந்த 30 நாள் நீங்க போடுறது, இப்ப பாருங்க, உங்களோட வயசுல உங்களோட அந்த சிச்சுவேஷன்ல நான் படிச்சதால நான் இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கிறேன். உங்களுக்கு முன்னுக்கு வந்து நான் படிச்சு தாரேன். இப்ப என்னோட படிச்ச பொடியன்கள், என்னோட இருந்த பொடியன்கள் என்ன செய்யறானுகள் சொன்னா, வேலை தேடி திரிகிறாங்க. யூனிவர்சிட்டி கிடைக்கல, வேலை கஷ்டம், சேலரி போதாது. அப்ப என்ன செய்யறாங்க? அவங்க கஷ்டப்படுறாங்க, இது பண்றாங்க. அப்ப யோசிக்கிறாங்க, ஐயோ எங்களை படிச்சுக்கலாம் போயிட்டு இது செஞ்சுக்கலாம் போயிட்டேன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த வயசுல அந்த டைம்ல அந்த A-level பீரியட்ல கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இருந்ததுலதான் இது. சரி, இப்ப யோசிச்சு பலனிக்குதான், இப்ப யோசிச்சு பலன் இல்லை, ஏன்னா வயசு போயிட்டு அடுத்து இப்ப இனி A-level திரும்ப செய்யவுமே இல்லாது, ரைட். அன்னைக்கு ஒரு படி என்ன வந்து கேட்கிறேன், நான் திரும்ப A-level செய்யப்பேன், இப்ப 7 இயலாது, இப்ப வயசு போயிட்டு இப்ப இனி இயலாது. ஸோ உங்களோட காலத்துல உங்களோட நீங்க கொடுக்குற முக்கியத்துவம், நீங்க கொடுக்குற அந்த நீங்க செய்யற தியாகம், அதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. உங்களோட காலத்துல நீங்க கஷ்டப்படலைன்னா, உங்களோட காலத்துல நீங்க அதுக்கான தியாகத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கலன்னு சொன்னா பிற்காலத்துல நீங்க கஷ்டப்படுவீங்க. நீங்க கஷ்டப்பட்டு, அது கேர்ளா இருந்தாலும் சரி போயா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்து நீங்க கஷ்டப்பட்டு நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தா, நல்ல தியாகம் செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஒன்று உங்களுக்கு அமையும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லை, நீங்க தியாகம் செய்யல, நீங்க கஷ்டப்படல, நீங்க இது கொடுக்கலன்னா அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் தான் உங்களுக்கு வந்து சேரும். சரி, அப்படி இருக்குது. எனவே நான் நான் சொல்றதுக்காக நீங்க படிக்கணும் இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, நான் சொல்றதுக்காக நீங்க படிக்கணும் இல்லை. இது உங்களோட எதிர்காலம், நீங்க தான் படிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கான பிரதிபலனை நீங்க அனுபவிப்பீங்கம்மா. ஸோ அதனால இந்த நாட்கள்ல நான் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த ஏனைய விஷயங்கள்ல சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல எல்லாம் தவிர்த்தாங்க. முதலாவது உங்களோட ஃபேமிலி உள்ளுக்கே சொல்லணும், அந்த போல வீட்டுக்கு இருக்கா இல்லையாண்டே தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க இருக்கணும். உங்களோட வீட்டுக்கு இருந்தமா படிச்சமா நீக்கணும். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் தெரியணும். இந்த புள்ள சைலண்டா இருந்து வந்திருக்கணும். என்னோட ஊர்ல ஒரு புள்ள என்னன்னா ஓலெவல் வந்து 8AB, அந்த புள்ள ஊர்ல இருந்துச்சாண்டே தெரியாது. அந்த சின்ன புள்ள இவ்வளவு நாளும் கணக்கே இல்லை. அப்ப அந்த புள்ள திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு. எதனால? அந்த ரிசல்ட்ஸ் ஆல. அது மாதிரி ரிசல்ட்ஸ் ஆல நீங்க ஃபேமஸ் ஆகும். ஆனா இன்னைக்கு ரிசல்ட்ஸ் ஆல ஃபேமஸ் ஆகிறத விட வேற வேற கேஸுகள்ல தான் ஃபேமஸ் ஆகுது. அப்படி இல்லாம ஒரு ரிசல்ட்ஸால ஒரு நல்ல ஒரு விஷயத்துல நீங்க ஃபேமஸ் ஆகி பாருங்களேன். ஊர் பேசும், 20 வருஷம் 10 வருஷம் நீங்க பேசும். நீங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஊர்ல உங்களை பத்தி பேசுவாங்க. நீங்க யூனிவர்சிட்டி வந்தா யூனிவர்சிட்டியிலையும் உங்களை பத்தி பேசுவாங்க. நீங்க ஸ்கூலுக்கு போனா கூட அந்த போல இப்படித்தான் படிச்சிச்சு, இப்படித்தான் செஞ்சுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனாலும் கூட உங்களை பத்தி பேசுவாங்க. ஏன் நீங்க வெட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இப்படித்தான் அந்த போல படிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க வெட்டிங் பண்ணிட்டு குழந்தை ஒன்று பெற்றெடுத்தாலும் கூட அந்த தாய் வந்து இப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்லி அப்படி கூட பேசுவோம், ரைட். சோ அப்ப எவ்வளவு ஒரு பிரதிபலம் ஈக்குது. நீங்க இந்த காலத்தை அதுக்கு வேற நீங்க என்ன கஷ்டப்படணும், இது செய்யணும் இல்ல. இந்த காலத்தை சரியான முறையில தியாகங்களோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தியாகம் செஞ்சு படிக்கிறது மட்டும்தான் வேலை, வேற ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இந்த 30 நாளைக்கு தான் இருக்குது. இந்த 30 நாள் நீங்க கொடுக்குற இந்த முக்கியத்துவம் தான் உங்களுக்கு அடுத்து வரப்போற 30-40 வருஷமும் நின்று பேசும். நீங்க இந்த 30 நாளைக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த 30 நாளும் நீங்க கஷ்டப்படல, தியாகம் செய்யல, ஒன்றும் இல்லைண்டா அடுத்து வரப்போற 30 வருஷமும் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களும் உங்களோட ஃபேமிலியோ உங்களோட ஊரோ உங்களோட யூனிவர்சிட்டியோ இல்லை உங்களோட எதோ யாராக இருந்தாலும் உங்களோட குறையத்தான் பேசுவாங்க.
ரைட். அதுக்கப்புறம் மாற்று மேலுமா ஏலாம், அவங்களோட வாயப்பத்தேலுமா ஏலாம், ஒன்றும் செய்யலாம். வாயப்பத்தணுமா ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டுங்க, நான் உங்களோட இருக்கிறேன். ரைட். ஸோ நான் நேர்ல கண்டது அனுபவிச்சது எத்தனை பேர்ல கண்டுபிடிக்கிறேன், நானும் அனுபவிச்சுக்கிறேன். ஸோ நான் பட்டது இது பண்ணது உங்களுக்கு வரக்கூடாது நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் சொல்லித்தாரது. இங்கால காதுல வாங்கி இங்கால காதுல விட்டீங்கன்னா அது உங்களோட எதிர்காலம். ஸோ எடுக்கிறது சொல்றது எல்லாமே அனுபவங்கள் பிள்ளைகள், அதனால கட்டாயம் உங்களோட காதுல எடுத்துக்கொள்ளுங்க. சரி, ரைட். எனவே இஜ்மாவு சுகூத்தி என்பதுன்னு கேட்டிருக்கிறாங்க சொன்னா, அப்ப அது மாதிரி ஒரு கேள்வி எதிர்காலத்திலையும் வரலாம் என்று சொல்லி நீங்க ரெடியாக இருந்து கொள்ளணும் பிள்ளைகள். சரி, இந்த பொக்ஸ் கேள்விகள் இருக்குது தானே, இந்த பொக்ஸ் கேள்விகள்லையும் குறிப்பா இந்த மாதிரி நூல்களை அடிப்படையாக வச்சு கேள்விகள் கேட்டு வரும், அதுவும் மிக முக்கியமான. சரி, இப்ப நான் கேட்கிறேன் 2026ஆம் ஆண்டு இந்த மாதிரி கேள்விகள் வந்தா நீங்க எப்படி விட அடிக்க போறீங்க? சட்டமூலாதார தீர்ப்புகளை ஆராய்ந்து தீர்ப்பு பெறுகளை குறிக்க அல் குர்ஆன் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்பிரயோகம். يستنبذون يستنبذون யஸ்தன்பிதூன். இது மாதிரி கேள்வி வந்தா என்ன செய்யணும்? இது ஒரு சார் அது வர உளுள் அம்ருகள் தான் வரும். ஏ உலுல் அம்ர். இல்ல உள்ள இது நம்ம தெரிஞ்சு. இது உலுல் இது அம்ருன்றது தலைவர்களுக்கு கேள்வி. கட்டுப்படணும்ன்றது. என்ன ஆ, ரஹ்னா? சரி சார், அது அடுத்த கேள்வி. சரி, அடுத்த அது கேள்வி. பார்ப்போம். ரைட். பின்னொரு உலுல் அம்ருக்கு தானே இன்னொரு பேர் தானே யஸ்தன்பிதுன். இல்ல 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 ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். தலைவர்களுக்கு கட்டுப்படணும்ன்றதுதான் உலுல் அம்ர். இங்க சொல்றாங்க சட்டமூதாதாரங்களில் தீர்ப்புகளை ஆராய்ந்து பெறுபவர்கள். ரைட். இப்ப உலுல் அம்ருன்னா தலைவர் எல்லாருமே வருவாங்க. அப்ப எல்லாருமே யஸ்தன்பிதுனா இருப்பாங்களா, சட்டமூலாதார தீர்ப்புகளை ஆராய்ந்து பெறுவாங்களான்னு பார்த்தா இல்ல. சரி, அப்ப அது தலைவர்கள், இது ஆராய்ந்து தீர்ப்புகளை பெறுறோம். சரி, ரைட். அடுத்து ரெண்டாவது கேள்வியில ஒரு சின்ன பிழை உண்டு. இது என்ன பிழை? ரெண்டு இது தந்திருக்கு, அது முத்லக் முக்கையத். அதாவது அதுல ரெண்டு ஆன்சரும் வந்திக்கணும். முத்துலக் முக்கையத் ரெண்டுமே சேர்ந்து வந்திக்கணும். அது விடையில ஏண்ட பிழை உண்டு. நான் கொஞ்சம் டைப்பிங்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு, அதான் என்ன இஷ்யூ. ரைட். இமாம் ஷாஃபியிடம் கற்ற மாணவர்களை உள்ளடக்கிய தொகுதி. முஸ்லிம் புவைத் சஃபரானி. சூப்பரானி. பிள்ளைகள் இந்த 2026 நான் போட்டிக்கிறேனே, அது ஏன் போட்டிக்கிறேன் தெரியுமா? என் பிள்ளைகள், என் படிச்ச பிள்ளைகள் இந்த மாதிரி கேள்விகள் வந்துருவாங்க, வந்தா பிழை விட்டுருவாங்களேன்னு ஒரு செகண்டும் பயந்து எடுத்த கேள்விதான் அது. நல்லா கஷ்டமா எதெல்லாம் மிகவும் அப்படியே தூக்கி போட்டேன். ஏண்டா எப்படி சரி இதை நீங்க பார்த்துட்டே வேலையே போகணும். ஒவ்வொரு கேள்வியையும் பயந்து எடுத்து போட்டதுதான் அது. சரி, இப்ப நீங்க பார்த்துட்டீங்க தானே, பார்த்துட்டா ஏழு எக்ஸாமுக்கு வருது. சட்டமூலாதார தீர்ப்புகளை ஆராய்ந்து தீர்ப்பு பெறுபவர்களை குறிக்க அல் குர்ஆனை பயன்படுத்தும் சொற்பிரயோகம். பார்க்காம போயிருந்தா, இப்ப ரஹ்னா கேட்டாங்க உலுல் அம்ரும் தானே யஸ்தன்பிதுன் வருமா என்று பார்க்காம போயிருந்தா இதுதான் நடந்தீங்க. இப்ப பார்த்தாச்சு தானே, இப்ப கிளியர். சார் இதில் உள்ள கேள்விகளும் வருமா? வரும் என்ற ஒரு எதிர்பார்க்கல தானே ఆయన போட்டி இது. சார் ஓ யஸ்தன்பிதுன் இன்னொரு பேர் தான் முஜ்தஹித். முஸ்தஹிதா? முஜ்தஹித்துக்கு இன்னொரு பேர் தானே யஸ்தன்பிதுன். இல்ல முஜ்தஹித் முஸ்தஹித் வேற தானே, அது வந்து அவங்க அல் குர்ஆன்ல தந்திருக்கு சட்ட தீர்ப்புகளை ஆராயிறவங்க அல் குர்ஆன்ல தந்தே இருக்கு தெளிவா. சரி, நீங்க படிச்சு தரக்குள்ள சொன்ன இங்க யஸ்தன்பிதுன்ற முஜ்தஹித்துக்கு இன்னொரு பேர் உண்டு. அன்ஹாட வாய்க்கும் போடணும். கொஞ்சம் குழப்பாதீங்க சார், ஏற்கனவே சும்மா குழம்பி போயிருக்கோம் நாங்க. ஓகே, நான் அதுல கேட்டுக்கிற கேள்வி அல் குர்ஆன்ல சொல்லப்பட்ட பேர் என்ன, அதான் கேள்வி. யஸ்தன்பிதுன் அல் குர்ஆன்ல முஜ்தஹித்ன்ற ஒரு வேர்ட் வந்து சொல்லப்பட்டில்ல, யஸ்தன்பிதுன்ற வேர்ட் தான் சொல்லப்பட்டிருக்குது. சரி யஸ்தன்பிதுன்ற இன்னொரு பேர் வேர்டுக்கு முஸ்தஹிதா. அத வந்து இஸ்லாமிய பரிபாஷையில வந்து இஜ்திஹாத் செய்யறவங்கள முஜ்தஹித் என்றாலும் அதுக்கு சொல்லலாம், ஆராய்ந்து தீர்ப்பு முஜ்தஹித் சொல்லலாம். ஆனா அவங்க கேட்டிக்கிறாங்க அல் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்ட சொற்பிரயோகம். இந்த பாருங்க, இதுல கேட்டிக்கிது அல் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்ட சொற்பிரயோகம். அல் குர்ஆனை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க தானே, அல் குர்ஆன்ல முஜ்தஹித்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல இல்ல. இப்படிதான் பிள்ளை விட்டுட்டு வாரேன். பாத்தீங்களா கேள்வி எடுத்ததுல எவ்வளவு பிரயோசனம் உண்டு. இப்ப இந்த கேள்வி வந்தா திரும்ப பிள்ளை விடுவீங்களா? இல்ல. ரைட், ஓகே. அடுத்து இமாம் ஷாஃபியிடம் கற்ற மாணவர்களை உள்ளடக்கிய தொகுதி. முஸ்லிம் புவைத் சஃபரானி. முஸ்லிம் புவைத் ஷௌபரானி. ஏண்டா இமாம் ஷாஃபிக்கு
போட்டிக்கிறேன்னு தெரியுமா? போன முறை யார் வந்த பாட்டுக்கு? இமாம் ஷாஃபி. ஷாஃபி. அப்ப நிச்சயமா இமாம் ஷாஃபியை தான் கேட்பாங்க பாட்டு ஒன்று. தலைவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட சொற்பதமா இந்த பாருங்க, மேல சொல்லப்பட்டிருக்கிறது சட்டமூலம் தீர்ப்பு பெறுபவர்கள், அவங்க யஸ்தன்பிது. தலைவர்களுக்கு கட்டுப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலுல் அம்ர். கஸ்அமியா என்ற பெண்மணியை அறிமுகம் செய்வதற்கான மிக நாலாவது பொருத்தமான விட நிகழ்வு. தந்தை ஹஜ்ஜை செய்வது மரணித்து வந்தது. ஓ, நபி அவர்கள் காலத்துல வைத்தியரை பணிபுரிந்தது யாரு? ஒரு பெண் ஒன்றுதான். பெண். ஒரு பெண் உண்டு. ஓ, ஒரு பெண். அதாவது அந்த காலத்துல கிறிஸ்துக்கு முன்னு இருந்தாங்க ஒரு பெண் உண்டு. அந்த பெண் தான். அப்படி பெண்ணுன்னு ஞாபகம் வச்சுனா சரி, காலப்போக்குல இனி இதுதான் பெண், அப்படிதானே? அந்த பெண் தான் யாரு? யாருக்கும் ஞாபகம் இல்லையா? நபி அவங்க காலத்துல வைத்தியரா பணியாற்றிய அதே பெண் தான் உமர் அலி அவங்களோட காலத்துல ஆளுநராக நியமிக்கப்பட்டதும் அதே பெண் தான். உமர் அலியோட மகர் விஷயத்துல சண்டை பிடிச்சதும் அதே பெண்மணி தான். பேர் என்ன? ஷிபா பிந்தி அப்துல்லா. ஷிபா பிந்தி அப்துல்லா. நோட் பண்ணிக்கணும் புத்திசாலி புள்ள. அணகட்டு நோட் பண்ணணும். ஷிபா பிந்தி அப்துல்லா. ஷிபா. கிளாஸ் பிள்ளைகள் யாருன்னு ஷிபான்னு பேர் இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள டெய்லி குழப்புங்க. நீங்க நபி அவங்களோட காலத்துல மருத்துவ பெண்மணியா இருந்தேன்னு குழப்புங்க. அப்ப அது பாடமாக தெரியல, ஒட்டுவா ஞாபகம் வந்துடும். ரைட். ஷிபா பிந்தி அப்துல்லா. ரைட். அப்ப உமர் அலி அவங்க காலத்துல மகர் சம்பந்தமா குரல் எழுப்பியதும் அதே பெண் தான். உமர் அலி அவங்க அதுக்கு பிறகு அவங்களோட டேலண்ட்டை பார்த்து தான் ஆளுநராகவே அவங்கள நியமிக்கிறாங்க. அதுவும் அதே பெண்மணி தான். அப்ப அது மிக முக்கியமானது. அடுத்தது, இஸ்லாத்துக்காக முதன் உயிர் தியாகம் செஞ்சது வேறொரு பெண்மணி. யாரு? சுமையார். சிறந்ததென காணல் எனும் அர்த்தத்தை உள்ளடக்கிய சட்டமூலாதாரம் ஷுவரா? டவுட். ஷுவர். மடையன் செய்யற வக்ஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்றாலும் மஸ்லஹி. அபூபக்கர் அலி அவர்கள் தனக்கு பிறகு உமர் அலி அவர்களை கலிஃபாவாக நியமிக்க காரணம் சமூக நலன் எனும் மஸ்லஹா. ஷுவரா? மிக பொருத்தமானவர் என்று தெரிவு செஞ்ச இல்ல, அது சமூக நலனை கருதி தானே, கருதித்தான் அவர் கருதித்தான் மிக பொருத்தமானவர் அப்படின்னு சரி, நான் கேக்குறேன். இப்ப மிக பொருத்தமானவர் தானே அவரை தெரிவு செஞ்ச. மிக பொருத்தமானவர் சொல்லித்தான் சமூக நலனை கருதி அவரை தெரிவு செஞ்சது. ஓகே, அப்ப அந்த கூட்டுல என்ன பிள்ளை மிக பொருத்தமானவர் வாரத்துல வந்திருக்கு. வெரி குட். எல்லாரோட பார்வையும் எதை நோக்கி போகும்? அந்த விடையில எந்த விடையை நோக்கி போகும்? எல்லாருக்கும் ஃபேமஸ் அபூபக்கர் அலி உமர் அலியை தெரிவு செஞ்சது துணை சட்டமூலாதாரம் எதுன்னு தெரியா, ஆனா என்ன காரணம்? மிக பொருத்தமானவர். அதை நோக்கித்தான் எல்லாரோட கண் பார்வையும் அதை நோக்கித்தான் போகும். ஆனா அதுக்கு பிறகுள்ள வேர்டு எதை போட்டிக்குது? இஸ்திஸ்ஆன். அதை பார்த்துட்டு பிள்ளை கெட்டிக்கார புள்ள அந்த வெள்ளம் வரும்னு அணகாட்டிச்சு புள்ள. இப்ப நான் ஷிபா பிந்தி அப்துல்லான்னு சொன்னோடனே நோட் பண்ணிச்சு புள்ள, அந்த பிள்ளை அடிச்சுக்குமாங்க. அது அல்லாம நோட் பண்ணாம எல்லாரும் என்ன விஞ்ஞானிகளே, டாக்டர் ஐன்ஸ்டீன மாணவர், இமாம் ஷாஃபிட மாணவர்களே பார்த்த உடனே சேவாயிரம் நினைச்ச பிள்ளை என்ன செய்வாங்க? இதுக்கு இந்த மாதிரி தான் பிள்ளை விடுவீங்க, அடிச்சிருப்பீங்க. எல்லாரும் மிக பொருத்தமானவர் இதை மட்டும் பார்த்துருப்பீங்க. அங்கால இஸ்திசானாகும் என்றதை யாருமே கணக்கெடுத்திருக்கவும் மாட்டீங்க. அதனால என்ன செய்யப்படும்? அந்த கூற்று அப்படியே விளையாகும். தென் ஆன்சர் அதுக்கு சமூக நலன் எனும் மஸ்லஹ் முர்சலா. அதுதான் இன்னைக்கு ஆன்சர். ரைட். அடுத்தது, பின்னோட்டில் இஸ்திஸ்ஹாப் எனும் சட்டமூலத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு. இஸ்லாமிய கோட்பாட்டில் ரமலான் பிறை தென்பட ஷஅபான் மாதம் 30 என கணிக்கப்படுகின்றன. பல சஹாபாக்களிடையே நபியவர்களிட மனைவியரிடத்திலும் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி அல் குர்ஆனில் பெண்களின் மாதவிடாயின் சம்பந்தப்படும் சொற்பிரயோகம் எது?
குரு அந்த அதுல சொல்லப்படி தானே சஹாபாக்கள் நபி அவங்க மனைவி ரெண்டு யார் அது ரெண்டு பேரும் உமர் அலி, உமர் அலி ஆயிஷா நாயகி உமர் அலியும் சபியார் அலியுமா ஆயிஷா நாயகி ஆயிஷா நாயகி ஆயிஷா நாயகி ஆயிஷா நாயகி ஆயிஷா நாயுடு ஞாபகம் வரணும் போன முறை எக்ஸாம்ல கேட்டது யாரு ஆயிஷா ஆயிஷா நாயுடு நாயகி ஆயிஷா நாயுடு சிறப்பியல்புகள் பல ஏன்னா படிச்ச பெண்மணி நபியோட மனைவிமார்லயே அதிக நல்லா இறுதியானவங்க படிச்ச ஒரு பெண்மணி ஆயிஷா நாயுடு அல் குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபியோட 11 மனைவிமார்கள்லயே அல் குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரே ஒரு மனைவி ஆயிஷா நாயுடு எவ்வளவு கன்னி சிறப்பு பெண்ணாயிருந்தாங்க திருமணம் வெரி குட் நபி அவங்க முடிச்ச அந்த அந்த 11 பெண்மணிகள்லயே கன்னி பெண் அது ஆயிஷா நாயகி தான் ஹதீஸ்கள் அறிவிச்சாங்க அதிகமான அதிகமான ஹதீஸ்கள் ஹதீஸ் அறிவிச்சாங்க. அறிவிப்பாளர்கள் எப்படி அப்பாஸ் அலியோ ஆண்கள்ல பெண்கள்ல ஹதீஸ் அறிவிச்சர் சாரி அபு ஹுரைரா அலியோ ஆயிஷா அதே நாயகி மாதிரி பெண்கள்ல அதிகூடிய அறிவிச்சது ஆயிஷா நாயகி ஜமல் யுத்தம் இளமையான வயது உடையவங்க இருந்தாங்க வைத்தியம் பார்த்தாரா இளமையான வயது இளம் வயது ஓகே நபி அவங்க திருமணம் முடிக்கும் போது எத்தனை வயசு அது கண்ணி 8 8 ஓ 6 வயசு 6 வயசு 6 வயசு sir. 6 வயசு 9 வயசு ஆகும்போது இணைஞ்சாங்க என்ன ரைட் இப்ப இதுல நீங்க நினைக்க கூடாது 6 வயசுண்டா நம்ம தங்கச்சிகள் 6 வயசுண்டா எப்படி இருப்பாங்க இந்த மட்டும் தான் இருப்பாங்க என்ன குட்டியா இந்த மடிக்கு இருப்பாங்க இதே 6 வயசா அங்க உள்ளவங்க இல்ல இல்ல நான் ஒரு உதாரணம் சொல்லவா இந்த வெளிநாட்டுல இருந்து வர ரிலேஷன் செஞ்சாங்கடா இப்ப என்ன செய்யற ட்ரெஸ் கொண்டு வருவாங்க தானே வெளிநாடு கொண்டு வருவாங்க எனக்கு ஒருத்தர் என்ன ரிலேஷனோட ஒரு டிஷர்ட் ஒன்று வந்தாரு சரியா எனக்கு கொண்டு வந்தாரு அப்ப வீட்டுல கொடுத்துட்டு போயிருந்தாரு நான் அன்னைக்கு இல்லை அப்புறம் நான் வந்தோடனே எங்களோட உமா எடுத்து வந்தேன் டிஷர்ட் ஒன்று தந்துட்டு போனேன் எடுத்து போட்டா அது டிஷர்ட் இல்ல ஜுப்பா டிஷர்ட் தானே எனக்கு அது ஜுப்பா மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் அப்புறம் ஒன்னா மீட் பண்ணி இது எனக்கு சைஸ் மாதிரி கொண்டுட்டீங்களோ தெரியா அப்படின்னு அவன் கேட்ட உடனே அப்ப அவர் சொன்னாரு இந்த டிஷர்ட் வந்து அங்க போனா 5ஆம் ஆண்டு பொடியம் போடுற டிஷர்ட் தானா மாதிரி 5ஆம் ஆண்டு பொடியம் போடுற டிஷர்ட் வந்து எனக்கு கணக்கு இல்லை எனக்கு பெருசு ஜுப்பா மாதிரி இருந்துச்சு தென் இதுல இருந்து வெளியா இந்த தெளிவான விஷயம் என்னன்னா அங்க அந்த மண்ணுக்கு வளர்த்தி கூட அப்படித்தானே 6 வயசுனாலே நம்மட உயரம் மீப்பாங்க நம்மட அகலம் மீப்பாங்க ஏன்னா அங்க அந்த வளர்த்தி சாப்பாடு அதில் கூட அப்ப அங்க வந்து அப்படித்தான் 6 வயசுனா நீங்க நினைச்சு கூட இந்த மட்டுக்கு புள்ள வேண்டி நம்மட நாட்டுல தான் அது 20 வயசு 30 வயசுனாலும் இப்படி இருக்கிறது அங்க அப்படி இல்லை அங்க வளர்ச்சி கூட சரி அப்ப 6 வயசுன்னா ஆயிஷா நாயகி நீங்க நினைக்கிற இந்த மட்டுக்கு புள்ள அதுல எங்க திருமணம் முடிச்சு அப்படின்னு சொல்லி அங்க அது வளர்த்தி கூட அந்த இடத்துக்கு ஓகே சரியா அது மிக முக்கியமானது புள்ள இப்ப அடுத்தது மத்ஹபு சஹாபி என அழைக்கப்படும் துணை மூலாதாரம் சஹாபி கவுலு சஹாபி சஹாபாக்கள் காலத்தில் இஜ்திஹாத் காணும் பணியை மேற்கொண்ட பிரதான 4 கலீஃபாக்கள் தவிர்த்த ஏனைய 2 சஹாபாக்களும் யாவர் வலித் பின் அப்துல் மலிக் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உமர் இப்னு அப்துல் நாலாவது அசீஸ் ஜெயித் இஜ்திஹாத் இப்னு செஞ்சதா ஜெயித் இப்னு சாபித்தும் சயீத் இப்னு சயீத் இப்னு நாலாவது 4 பிரதான கலீஃபாக்கள் தவிர்ந்த அதான் நாலாவது விடாண்டே ஜெயித் இப்னு சாபித்தும் ஸைத் பின் சாபித்தும் சயீத் பின் நாஸ் இப்னு மஷூதும் சயீத் பின் மதம் மாற்றத்தின் போது முஸ்லிம்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இடையனின்றிய ஆட்டு மந்தைகள் மாதிரி இருந்தாங்களாம் யார் சொன்னது இப்னு மஷூத் இப்னு மசூத் அதே இப்னு மசூத் தான் இதுக்கும் வருவாரு சையத் சாபித் ஒட்டோவா வருவார் இதே நான் சரிதான் இருக்கு 1வது சயீத் இப்னு ஆஸ் வந்து இதுக்கு வர மாட்டாரு ரைட் மேலோட்டு சில சட்ட அறிஞர்கள் கவுலு சாபி ஆதரமாக கொள்வதில்லை அதற்கு அவர்கள் முன்வைக்கும் நியாயங்களை மாத்திரம் உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்கிறார் ஏவரும்
ஷூரா வரும். ஏன்னா சில போது தங்கள் ஃபத்வாக்களில் தாம் விளைவிட்டு உமர் அலி நிறைய பிளவட்டிக்கிறத தானே என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அந்த மஹர் விஷயத்துல. சி வரும் சஹாபாக்கள் பிள்ளை விட்ட போது ஏனைய திருத்தின சந்தர்ப்பம் இருக்குது. சஹாபாக்கள் பிழைவிட்ட டைம் அதுக்கும் உமர் அலியே வரும். அந்த ஷிபாபின் அப்துல்லா மஹர் விஷயத்தை திருத்தினது. எஸ், அடுத்து ஈ வரும். சில சஹாபாக்கள் சில சந்தர்ப்பங்கள் மூத்தசிலாக்கள் பார்வையில் ஏற்றுக்கொண்டாங்க. இது எப்படிமா வரும்? மூத்தசிலாக்கள் ஈ அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. நமக்கு சில சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் டி இல்ல ஈ தானே. ஈக்கு தானே. ஓகே, வரும் தானே ஏயும் சியும் ஈயும் அப்படியா? ஓகே, சில சஹாபாக்கள் தாபீன்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டன. சரி, ஹனஃபி மாலிகி மதுஹபினை இதை அதிகம் பயன்படுத்தினா நமக்கு என்ன? மூத்தசிலாக்கள் அங்கீகாரம் என்று சொன்னா என்ன, அங்கீகாரம் சொல்லாட்டியும் நமக்கு என்ன? இது தேவையில்லை. சரி, அப்ப அது மிக முக்கியமானது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. மேலாற்றில் இஜ்மாவுக்கான நியதிகளை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி யாது? ஏயும் பியும் அப்படி ஒரு கூற்று இல்லையே. ஏயும் டியும் ஈயும். ஏயும் டியும் ஈயும் அப்படி. ஓகே, இஜ்மாவும் மேற்கொள்வதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட முஜிதலோ என்ன இஜ்மாண்டா ஒத்தர் இருந்து சரி வராது. ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க ஈக்கணும். முஜிதஹிதுகள் தங்கள் முடிவுகளை வார்த்தையால் அல்லது செயலால் வெளிப்படுத்தலாம். ஓகே, அடுத்தது இஜ்மாவு போலியான ஹதீஸ்களை மையமாக கொண்டதா இருக்க வேண்டும் அல்லது இருக்கக்கூடாது. எனவே சரி, அல் குர்ஆன் சுன்னாவை துணையாக கொள்ளக்கூடாது. பச்சப்பில முஜிதஹித் ஏகோபித்த முடிவை பெறக்கூடாது. பச்சப்பில. ரைட். மேலுள்ளவற்றுள் மஸ்லஹ அடிப்படையில் பெறப்பட்ட தீர்வுகளுக்கான உதாரணங்களை மட்டும் கொண்ட சோடியை தெரிவு செய்ய. அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது மஸ்லஹா தானே. புள்ளல் பில்லாது சரிதானே. ஓகே, திருமண பொருத்தம் பார்த்தல் இத அனுஷ்டிக்கிறது. இது இன்னொன்றுக்கு வரும். என்னன்னு ஞாபகம்? நபி அவங்க நினைஞ்சாங்கடா ஜாஹிலியா காலத்துல இருந்த சில பழக்க வழக்கங்களை வரையறைகளோட அதை அப்படியே மீண்டும் என்ன செஞ்சாங்க, அனுமதிச்சாங்க. அதுக்கு உதாரணம் தானே இது. இது அனுஷ்டிக்கிறது, திருமண பொருத்தமாக்குறது. திருமண பொருத்தமாக்குறேன்டா எது இந்த நாம இந்த கேள்விப்பட்ட அந்த அந்நிய மதங்களுக்கு அந்த ஜாதகம் பாக்குறாதா? இவ இது படிச்ச புள்ள, அதுவும் படிச்ச புள்ளையா, ஓகேயா, குடும்பம் ஓகேயா, கலர் அப்படியே அந்த பொருத்தத்தை தான் என்ன சொல்றதே ஒழிய அவர ஜாதகம் அது இவர ஜாதகம் இது அதையா பாக்குற நட்சத்திரம் இது என்ன கோள்கள் அப்படி பாக்குறதா? இல்ல. சரி, ரைட், ஓகே. நீங்க அதை தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதான் இஸ்லாம் தவறா புரிஞ்சிடக்கூடாது. ரைட். அடுத்து சகாத் வழங்க மருத்துவர் குறித்து பிரதான இரு சஹாபாக்களே கருத்து வேறுபாட்டில் ஏது? அவ்விரு சஹாபாக்களும் யாவர்? உமர் அலி அபூபக்கர். உமர் அலி அபூபக்கர் அலி. குட். சில பேருக்கு அலிர் அலிக்கும் போகுது போல மைண்ட். ஓஹோ, ரைட். அடுத்ததுமா அஞ்சாவது யூனிட். ஸோ அஞ்சாவது யூனிட்ல ஃபேமஸான இப்ப இப்படித்தானே ஐநீக்கிறது உங்களோட கைட்ல தரப்பட்டிருக்கிறது ஒரு சில தான். ஒன்று ஷியா தந்திக்குது, மூத்தசிலா தந்திக்குது, கவாரிஜி கூட பேச தந்தி இல்ல. கவாரிஜியும் இந்த மூணு பிரிவு தானே. உமையாக்களா? அஷ்ஷரியாக்கள். அஷ்ஷரியாக்கள் நீ நாம தானே. சரி, அதையும் வச்சுக்கோமே. சரி, அஷ்ஷரியாக்கள், ஷியாக்கள். அஷ்ஷரியாக்கள் அது கிடைக்கல. ஏன்னா வழிகட்ட சிந்தனை பிரிவுள்ளுக்குமா அஷ்ஷரியாக்கள் அடிக்க. அஷ்ஷரியால் நல்ல பிரிவு. ஷியாக்கள் ஓர்டருக்கு சொல்லுங்க, காலப்போக்கு ஓர்டர்ல சொல்லுங்க. ஃபெஸ்டுக்கு தோன்றினது மூத்தசிலாக்களா? ஃபெஸ்ட் தோன்றின ஷியாக்கள். ஏன்னா நபி அவங்களோட அந்த ஷகிபா பனி ஷைதா, நபி அவங்க மனதில் ஷகிபா பனி ஷைதாலே ஷியாக்கள் தோன்றின ஒரு கூற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகுதானே மூத்தசிலா, அடுத்தது கவாரிஜிகள் அப்படிலாம் வந்தது. ஸோ ஷியாக்கள், மூத்தசிலாக்கள், கவாரிஜிகள் வச்சுக்குவோம். ஓகே, இந்த மூணும் தானே. ஓகே, இந்த மூணு பேர்ல கொள்கை எல்லாம் உண்டா? இல்ல, வேற வேற. இல்ல. அலிர் அலிக்கு அவங்களோட குடும்பத்தின் மீது அளவு அளவியர்கள் சொல்லலாம். அவங்க தான் யாரு இந்த மூணுல?
அவர் பிரிந்து சென்று விட்டார். முத்தசிலாக்கள். ஆசிபின் அந்த அத்தா. அரபு ஸ்டேட்மெண்ட் என்ன? هو استعلى عنا. சரி, அரபே மாத்தி போட்டாச்சு நுஸ்ராக்கு. ஹுவ அஸ்ஸலானு. هو நான் هو இல்ல சார், அது استعلى ரஹ்னா. عنا. هو استعلى عنا. ஹுவைத்தஸ்ல அண்ணா, அதாவது அவர் நம்மை விட்டு பிரிஞ்சு சென்று விட்டார். அது யார் அதை ஷியாக்கள் உருவாக்கினது ஒருத்தர் அல்ல, பலர் இருக்கிறாங்க. பட் மூத்தசிலா உருவாக்கினது ஒருத்தர். வாசில் ராசில் பின் அத்தா. பின் அத்தா. அதே மாதிரி கவாரிஜிகள் வந்து ஷியாக்கள் மாதிரி தான், ஒருத்தர் அல்ல பலர். அதுக்கும் ஃபேமஸ்டான ஸ்டேட்மெண்ட் உண்டு, அரபு ஸ்டேட்மெண்ட். இது என்ன? லா ஹுகும இல்லா பில்லா. லா ஹுக்ம இல்லா லில்லா. சட்டம் இயற்றும் அதிகாரம் யார் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இல்லைன்றது. அந்த அந்த சிச்சுவேஷன், சந்தர்ப்பம் எது? முஆவியர் அலிக்கும் அலி அலிக்கும் சந்தர்ப்பம் சிஃபின் யுத்தம். சிப்பின் யுத்தம். அவ்வளவுதான். ரைட். சந்தர்ப்பம் கேட்டா அப்படித்தான் வரும். சரி, ஓகே. இப்ப இங்க பாருங்க, இப்படித்தான். இப்ப இந்த மூணை வச்சு எப்படி எல்லாம் பெரும்பாவம் செய்தவருக்கு நபி அவர்களின் ஷபாத்தை பெற முடியாது. யார் சொன்ன? ஷியாக்கள் சொல்ல வாய்ப்பில்லை, முத்தசிலாக்கள். மூத்தசிலாக்கள் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இதுல எல்லாருமே மூத்தசிலாக்களை தான் சொல்றேன். கவாரிஜிகளுக்கு பெருசா அவங்களோட இதுல வந்து தந்தில்ல. சரிதானே? ஷியாக்களையும் மூத்தசிலாக்களையும் தான் கூட தந்திக்கிறாங்க. இப்ப ஷியாக்கள் பெருசா மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள் ஐனே இல்ல. அந்த சட்டங்கள்ல பெருசா வேறுபடுறது வந்து நம்மளுடைய மூத்தசிலாக்கள் தான். உங்களுக்கு தெரியுமா? இப்ப ஆயத்துல் அலி காமனி இறந்து அவருடைய இறுதி மரண சடங்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சுக்கிறாரு, நாங்க நல்லவர்கள், அதனாலதான் 10 நாளைக்கு போர் நிறுத்தி வச்சு 9 நாளைக்கு போரை நிறுத்தி வச்சுக்கிறோம். எதுக்குன்னு சொன்னா ஆயத்துல் அலி கமானியோட இறுதி சடங்கு நடக்கிறதுக்காக. இப்ப இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, அவருடைய இறுதி சடங்குக்கு, ஆயத்துல் அலி கமானியோட இறுதி சடங்குக்கு உலகத்துல இருக்கிற பல நாடுகள் பேத்திக்கிறாங்க. சரி, பல நாடுகள் விசிட் பண்ணிக்கிறாங்க. விசிட் பண்ண டைம் ஒவ்வொரு நாடும் வர டைம்ல ஒவ்வொரு குர்ஆன் வசனம் பேத்திக்கு. இப்ப இதுல சவுதியினுடைய அஷரியாக்களே, சவுதியில இருக்கக்கூடிய இமாம்கள் அங்க போன டைம் அந்த ஷியா நாடான ஷியாக்கள் என்ன குர்ஆன் வசனத்தை போட்டு வரவேற்றாங்கன்னு தெரியுமா? என்ன குர்ஆன் வசனம்? நியூஸ் பார்க்கல, சூரா ஆல இம்ரானுடைய வசனங்களை தான் போட்டு காட்டிக்கிறாங்க. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறான் என்று சொல்லி பொருத்தமான இடத்துல பொருத்தமான குர்ஆன் ஹதீஸ போட்டு காட்டிக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தை போட்டு காட்டியிருக்கிறாங்க. பிகாஸ் ஷியாக்கள் என்றா நாம நினைக்க கூட தரக்கூடாது. அவங்க எல்லாம் எதுல ஃபேமஸ்? தந்திரம், அதுல நல்ல ஃபேமஸ். தந்திரமா இல்லையான்றது ரெண்டாவது கரை. ஆனா அந்த இடத்துக்கு பொருத்தமான போட்டிக்கிறான். ஏன்னா சூரா ஆல இம்ரானுடைய குர்ஆன் வசனத்தை ஓதித்தான் அவங்கள வரவேற்றாங்க சவுதியினுடைய தூதுவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது. சரி, ரைட். அது மிக முக்கியம். எனவே அவங்கள்ட்ட பெருசா அந்த இந்த கோட்பாடுகள் அப்படின்னு இல்ல, முத்தசிலாக்கள் தான் பெரும்பாலும். ரைட். இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் அப்படி எழுதின நூல் என்ன கேட்கும், இமாம் ஷாஃபி எழுதினது எது? ரைட். பெரும்பாலும் முத்தசிலாக்கள் தான். நுசைரி என்று அழைச்சா அது ஷியாக்களோட ஒரு பிரிவு. என்ன? ஷியாக்களோட ஒரு பிரிவு தான் இந்த நுசைரிகள் என்றது. அடுத்தது அரபு எழுத்தணி வகைகளை இங்க வந்து வழிகட்ட சிந்தனை பிரிவு மட்டுமில்லை 5ஆம் யூனிட்ல. அடுத்த பிரிவு இதுகளும் இருக்குது. என்ன? அரபு எழுத்தணி கலைகள், அதுல இதுல எது எழுத்தணி கலை? கூஃபி, நஸ்கு. அப்படி இருக்குது. இப்ப அடுத்த முறை வரும் இப்படி ஸ்ட்ரைட்டா நேரான ஒரு கோடு ஒன்று போகும். அந்த சுலூசில என்ன, அது எப்படி வரும்? நேரா ஒரு கோடு ஒன்று போகுது. என்னது? சரி, வட்ட எழுத்து பாத்தீங்களா? நேரா போறது கூஃபியா? இல்ல சாரி, கூஃபி. நேரா மெல்லிய ஒரு எழுத்து கூஃபி. வட்ட எழுத்து நஸ்கு. நேரா ஆனா தடித்த எழுத்து சுலூசியா? இப்படிதான் படிச்சிரு. ஒரு பேனை எடுத்தாச்சு, ஒரு கோடு சுலுஸ், ஒரு வட்டம் நஸ், நேரா எழுதியாச்சு, அதை கொஞ்சம் தடிப்பமாக்கியாச்சு, தென் சுலுஸ். சிம்பிள். ரைட். மறுமையில் எவருக்கும் அல்லாவை காண முடியாது அப்படின்னு சொன்னா யார் அதை சொல்ற? ஷியாக்கள் சொல்ல போறது.
முத்தசிலாக்கள். மூத்தசிலாக்கள் தான் செல்லுவாங்க. சிலாக்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மூத்தசிலாக்கள். அடுத்தது முர்ஜியாக்கள் இல்ல, உங்களுக்கு விட தெரியாட்டியுமே பிரச்சனை இல்லை. முர்ஜியாக்கள் நாங்க படிச்சிருக்கிறோமா யாரையாலும் இந்த கைட்லைன்ல இல்ல. ஆன்சர் தெரியாட்டியும் அஷ்வரியாக்கள் அடிச்சுதான் இருக்குது. தாட்சிபத் வேறாண்டு. ரைட். அடுத்தபடியான கேள்விகள் இசைக்கலை தொடர் ஃபைத்துல் பரீத கேட்டிக்குது. தவ்வாபீன்கள் சம்பந்தமா வந்தீங்குது. அப்ப இதுகள் சம்பந்தமா நீங்க கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளணும், நாலேஜ்களை எடுத்துக்கொள்ளணும் புள்ள. ரைட். பாருங்க, இத்துல் பரீத் ஆகிய நூட்களை கலை இதுக்கு முதல்ல இத்துல் பரீத கேட்டானே, இசைக்கலை. இதுக்கு கேட்டதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போடுறாங்க. சரி. அடுத்த இந்த மாதிரி சில வித்தியாசமான முறையில கேள்விகள் வரலாம். அப்ப அது அடுத்த இந்த கேள்விகள் வந்துட்டு அப்ப இந்த கேள்விகள்ல வந்து ரிக்கா, சஹிஹைன், அல்ஹம்ராம் இந்த வேர்டுகள் என்னன்னு கெதர் பண்ணிக்கொள்ளணும். வேர்டுகள் என்னன்னு கெதர் பண்ணா தான் ரெடி ஆகலாம். ரைட். பானத் ஷுவாத் கவிதையை பாடியது யாரு? கவிதை. அவரை தான் நபி அவங்க தன்னை மேனிய போரி வரவேற்றது. வரவேற்றாங்க. மதன் என்ன? மன்மதனா? இல்ல மதண்ட உள்ளடக்கம். மாடவில்ண்டா பள்ளியின் ஒரு கூறு. மிம்பர் அல்லாட காவல். சுபஹான். அந்த அரைவட்டம் இருக்கும் பூக்கட்கள் மாதிரி பதிச்சு வச்சிருக்கேன் நம்ம. மிம்பரம். அந்த வீடு அதை இல்ல வந்து சார். இங்க பாருங்களே, அலங்கரிக்கப்பட்ட. மிம்பரம். இல்ல இல்ல சரி. அது வந்து பிள்ளைகள் அழகுக்காக போற அந்த மாடவில் இப்படி வரைஞ்சு வரும். அதான் சொல்றோம் மாடவில். அதுல ஈக்குதானே மிஹ்ராபி. இப்ப அத இப்படித்தான் ஐன வந்து பாடமாக்குறல்ல. தொழுகை நடத்துற இடம் மிம்பர், உலு செய்யற இடம் ஹவுல். அடுத்தது தொழுகையிட திசையை காட்டுற இடம் மிஹ்ராப். அடுத்தது உயரமாக இருக்கும் அது அதான் சொல்றது பயன்படுத்துற இடம் மினாரா. அடுத்தது வட்டமா வெங்காய ஷேப்ல இருக்கும் அது குப்பா. இந்த பாரு, இது மாதிரி மைண்ட்ல இப்ப இந்த இடத்துல பிக்சட் ஆகிக்கணும். இதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? ஒரு 2 நிமிஷம் போகும். ரைட். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க இனி ஃப்ரீ பேர்ட். இந்த மிஸ்மார் இது அசுலுஸ் ஜம்முல் குர்ஆன் ஆரம்பிக்கப்பட்ட ஜம்முல் அல்ல, ஜாமியுல் குர்ஆன் அழைக்கப்பட்ட யாரு? அப்படி கேள்விகள் வந்து அடுத்த சிந்தனை பிரிவுகளை கேள்வி வந்து இவ்வளவு அந்த அடுத்த இதுல ஒரு சில கேள்விகள் இப்படியும் வந்திருக்குதுமா. மூத்தசிலாக்கள் பகுத்தறிவு மூத்தசிலாக்கள் பகுத்தறிவை தத்துவ ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இறையியற் கோட்பாட்டை விளக்கியவர்கள் ஆவர். சரியா? சரிதானே. சரி. உமையாட்சியாளர் மௌமூனின் காலத்தில் மூத்தசிலா கொள்கை அரசு அங்கீகாரம் பெற்றது. சரி சரி. அப்ப ஆன்சர் சரி சரி தெரியும். சரியும். அப்ப ரெண்டுமே என்ன? விளக்குற அப்படின்னு சொல்றது எப்படி வர்றதுக்கு? நல்ல மாஷா அல்லாஹ். அப்படி என்ன செய்யணும்? டவுட் வந்தா என்ன செய்யணும்? நஜா மாதிரி என்ன செய்யணும்? டவுட் வந்தா இது என்ன செய்யணுமா? சில பேர் நினைச்சிட்டு டவுட் வந்தா ஐயோ சேரனுமால் நினைச்சுக்குவாரோ, சேரனுமால் செல்லிடுவாரோ. அன்றைக்கு செமினாருக்கு போனா பேப்பரை எழுதினா அதை வாசிக்கணும் பிள்ளைகளே. அப்ப எழுதி வாசிங்கம்மான்னு சொன்னா சில பிள்ளைகள் வாசிக்குது இல்லை. ஏன்னா வெக்கமா. அப்புறம் சரி நீங்களே வாசிங்க, நீங்களே பார்த்து மார்க்ஸை போடுங்கன்னு என்கிட்ட தருது. அப்ப நான் எழுதி சத்தமா வாசிச்சுட்டேன். அப்ப அதை கண்டுட்டு அடுத்த பிள்ளைகள் தருது இல்லை, சார் சத்தமா வாசிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சத்தமா வாசிக்காதீங்க சார். அதை சொல்றேன். ஏன்னா வாசிச்சேன் நான் பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் நீங்க அது அப்படியே மீக்குது. ஸோ பிள்ளைகள் இப்படித்தான்மா டவுட் வருகுதா பிழைய திருத்துறது தான் பாடசாலை, தெரியாததை தெரிஞ்சு கொள்றது தான் பாடசாலை. ரைட். நாம தெரியாததை தெரிஞ்சு கொள்றோம், நம்ம பெருமைப்படணும். தெரியாத தெரிஞ்சு கொள்றோம், நாம வெட்கப்பட வேண்டிய விஷயமும் இல்லை, அனுபவப்படணும், வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிழைகளை திருத்துறது தான் நீக்குது. சரி. ரைட். ஓகே. இப்ப இதுல 2025 சரி. அதுல நஜா கேட்ட மாதிரி 5 என்று வரணுமாக இருந்தா 1ம் 5ம் தானே இங்க. சரியானது சரியானதுமா இருந்தா 1, சரியானதை மேலும் கூற்ற விவரிக்குமா இருந்தா அது 5. இப்ப இதுலமா மூத்தசிலாக்கள் பத்தி தானே பெஸ்ட் கூற்று சொல்லிக்குது நஜா. 2வது கூற்றும் அதே மூத்தசிலாவை பத்தி சொன்னா அந்த கூற்று சரியாகவும் இருந்தால்
அப்ப ஆன்சர் ஒன்று போட்டா அது பிழை. அந்த இடத்துக்கு என்ன அஞ்சாவது போடணும். 5 5. போடணும். அஞ்சு அதை தான். விளக்குதுங்க. ஓ அடுத்த இப்படித்தான் சில பிள்ளை என்ன செய்யற இங்க மூத்தசிலாக்கள் இருந்து ரெண்டாவது குற்றை மூத்தசிலாக நீக்கும். ஆனா அது சரியான்னு பாக்குறல்ல. எப்படி மூத்தசிலாக்கள் என்பது அஷரியாக்களின் ஒரு பிரிவாகும் என்று சொல்லி ரெண்டாவது பாக்ஸ்ல ஒரு கூற்று வந்து முதலாவது கூற்றுல அந்த ஈக்கிற கூற்றை ஈக்கட்டும். ரெண்டாவது கூற்றுல மூத்தசிலாக்கள் அஷரியாக்களின் ஒரு பிரதான பிரிவாகும் அப்படின்னு ஒரு விட வருது. அப்ப சில பிள்ளை என்ன தெரியுமா பாக்குற மனப்பாடம் செஞ்சுட்டு போற அந்த பாக்ஸ் இப்படித்தான் வரும் மனப்பாடம் செஞ்சுட்டு போற அவங்க என்ன செய்வாங்க? விளக்கிக்க நினைச்சு ஓ போட்டுட்டேன். பிழைன்னு பாக்குறல அதுவும் வந்து மூத்த சிலாக்களை பத்தி தான் சரி சொல்லிக்கிறேன். அது சரியா பிழையான்னு செக் பண்ணல. அது மூத்த சிலாக்கள் தான் வந்ததால அதுக்கு 5 அடிச்சுட்டு வர அதான் அந்த மனம் படிக்கிறேன். செஞ்சுட்டு போறோம். நான் நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குது. அப்படித்தானே நான் நினைக்கிறேன் அப்படித்தானே. சரி சரி ஓகே பிரதர். இப்ப இதுல அப்படி இருக்குது. ஸோ அப்ப ரெண்டு கூற்றும் ஒரு கூற்றையே விளங்கும். இப்ப இதுல மூத்த சிலாக்கள்னா இங்காலையும் மூத்த சிலாக்கள் அப்படின்னு வந்தா அது சரி அது கூற்று சரியாவும் ஈக்கணும். சரியா இருக்குமாக இருந்தா மூத்த சிலாக்கள் முதலாவது கூற்றுல மூத்த சிலாக்கள் பத்தி ரெண்டாவது கூற்றுல மூத்த சிலாக்கள்டா 5 தான் ஆன்சர். இப்ப இதுல இந்த உறுப்புல மெசேஜ் பண்ணீங்க சார் ரெண்டாவது கூற்று எப்படி சரியாகும் நீங்க எல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பெரிய எல்லாரும் சொன்னீங்க ரெண்டாவது கூற்று சரியா உண்மையிலே? சரி. இல்ல சார், அப்பாசிய ஆட்சியாளர் தான் வரணும். நீங்க உண்மையா அதானே. அதுல இருக்கீங்க. அப்ப ஏன் நீங்க எல்லாரும் சரின்ற டைம்ல சும்மா வாயை பத்தி கேட்டுன்னு இல்ல நான் சொல்லல. பாத்தீங்களா? எல்லாரும் அப்ப கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு புள்ள மெசேஜ் பண்ணிக்குது. நஸ்ஸா மட்டும்தான் மெசேஜ் பண்ணி நஸ்ஸாவா ஒரே ஒரு புள்ள தான் சொல்லிக்குது சஜா. சார் ரெண்டாவது கூற்று ரோங் தானே உமையால அப்பாசே தான் வரணும் அந்த பிள்ளை மட்டும் தான் சொல்லிக்குது. அடுத்த பிள்ளை கேட்டுதான் கேட்குறீங்க. ஏன்னா அப்படியா? ரைட். 2025 போன முறை அவனோட சீனியர்ஸ் மார்க் வந்தது. மூத்த சிலாக்களின் உபபிரிவுகளில் ஒன்று. வாசலியா. என்ன ஆன்சர்? ஆசிலியா. ஆசிலியா ரெண்டாவது. ரைட். அதே மாதிரி அடுத்தது இப்ப பாருங்க ஈன வந்து கேட்டிக்கிறாங்கன்னா மேலாட்டம் ஆளுமைகளின் ஒழுங்குக்கேற்ப அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகளை ஒழுங்குபடுத்தப்பட்ட சரியான தேதி. ஏதாலும் ஒன்றை கண்டுபிடிக்க பார்ப்போம். 100% ஷூரா? இந்த இது இஃபான் அசுலத்தியானா வந்து நாலாவதுக்கு இவர் அஸ்கர் அபுல் ஹசன் அல் அஷ்ஷரி. அபுல் அபுல் ஹசன் ஹசன் அஷ்ஷரி அது என்னது? வந்து ஏ வரும். அலிஃபான் அல் இஃபானா அதுக்கு சோதரியா D ல எனக்கு வந்து அர்த்தம். அபுல் ஹசன் அல் அஷ்ஷரி. ரெண்டாவதுக்கு ஏயா? ரெண்டாவதுக்கு C வரணும். வரும். ரெண்டாவதுக்கு சி. இல்ல ஏ தானே இல்ல ரெண்டாவதுக்கு ஏ. சார். அவர் நூல் அது தானே சார். அலிஃபான் அசுலத்தியானா தானே சார். அவர் அபுல் ஹசன் அல் அஷ்ஷரி தானே. ஏவிசி சரி ஓகே. அது அவரு உங்களுக்கு இது கஷ்டம்டா. வந்து பிரதி பண்ணி விற்பனை செஞ்சது வந்து அவுரங்கசீப். சரி ஓகே. அது உங்களுக்கு பிரதி கஷ்டம்டா. பண்ணி விற்பனை செஞ்சது அவுரங்கசீப் தானே. சரி ஷியா இமாமத் கோட்பாடு யாரு சொல்லுங்களே. சரி அபுல் ஹசன் அல் அஷ்ஷரி சரி யாரு? அஷ்ஷரியா சரியா உருவாக்கினவர் தானே. அப்ப என்ன ஆன்சர்? கொஞ்சம் குழப்பமாய் கஷ்டமாய்க்குது எனக்கு கேள்வி. இல்ல ஒன்னாவது தானே. ரெண்டாவதுக்கு ஏ தானே. சரிதானே சார். ரெண்டாவதுக்கு அவுரங்கசீப் தான் சி வரும். அல்குர்ஆன் பிரதி பண்ணி விற்பனை செஞ்சது அவுரங்கசீப் அவங்க தானே. ஓகே. அவுரங்கசீப் வந்து அப்ப அபுல் ஹசன் அல் அஷ்ஷரி என்ன செஞ்சார்? அல் இஃபானா அல் அவர் உசூதியான நூல். வராது சார், அவுரங்கசீப் வராது. இது அவுரங்கசீப் இமாம் அல் குர்ஆனை பிரதி ஜஹ்லான் பண்ணி விக்கலன்னா அப்ப வேற யார் பிரதி பண்ணி வித்த அல் குர்ஆனை? அபுல் ஹசன் அல் அஷ்ஷரி. ஐயோ அவுரங்கசீப் இல்ல சார். அவர் வித்த இல்ல என்னத்த- சார். அவர் வித்த அவுரங்கசீப் தானே சார் எழுதி அவரே எழுதி விற்பனை செஞ்ச ஐயோ அப்படின்னு ஆன்சர்ல வந்து அஞ்சாவதுக்கு C. நீ ஆன்சரை சார் பார்க்கல நான் நோட்ஸ் தேவையில்லம்மா. போட்டு எப்படி அனுப்புவா? இல்ல ஆன்சரை பார்க்க தேவையில்ல. நீங்க வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல கரெக்டா முடிவெடுங்க. கன்ஃபார்மா சொல்லலும் சார். அந்த அல் ஹாமித் அல் கஸ்ஸாலி வந்து அசிமா இசைத்துறைக்கு அந்த நூல் எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு இடத்துலதான் நாலாவது ஈ வருது. அப்ப மூணாவது விடையாதான் இருக்கு. ஓ சார், நானும் பார்த்தேன். மூணாவது தான் வரும். அப்ப என்ன ஈரிக்கு. ஆன்சர்? மூணாவதா? ஓ ஏண்டா ஹஸ்ஸாலி வந்து ஷிமான்ற நூலை வந்து ஏற்றிருக்காரு. ம். அதை வச்சுதான் நான் சரி, கண்டுபிடிச்சேன். மத்தது நான் பார்க்கல. கோட்பாடு எல்லாம் அவுரங்கசீப்
செஞ்சாய் நீ லாஸ்டுக்கு பி வருது ரெண்டாவதுக்கு ஏ என்னடா இல்ல எல்லா மூணாண்டு பார்த்தா இல்ல லாஸ்டுக்கு வந்து பி தானே எல்லாருமே வருகுது அப்ப அவுரங்கசீப் வந்து சரி இந்த விட பில வந்திக்கிறேன் எக்ஸாம்பிள் அபுல் ஹசன் அல் அஷரி தானே அவர்தான் அல் இபானா அசுயூத்தி அத்தியானா என்ற நூலை உருவாக்கினது யாரு? ஓ அஷரி அபுல் ஹசன் அல் அபுல் அஷரி. ஹசன் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல, அது அவர் தான் உருவாக்கினது. இப்ப அவுரங்கசீப்ல யாருன்னு சொன்னா அல் குர்ஆனை பிரதி பண்ணி வச்சது யாரு? அவுரங்கசீப் தான் பிரதி பண்ணி விட்டது. சார் அப்ப என்ன சொன்னது ரெண்டாவதுக்கு ஏ வந்த விட ஓகே ஒன்றுமே இல்லே ஓகே, இதுல பாருங்களே, ரெண்டாவதுக்கு ஏ, அடுத்தது ஒண்ணுமே இல்லை அஞ்சாவதுக்கு சி, ரெண்டாவதுக்கு ஏ ஒரு கூற்றுமே இல்லையா இதுல? இல்ல ஜஃபர் வந்து சாதிக் வந்து ஒன்னாவது விட ஷியா இமாமத் ஒன்னாவது கோட்பாடு விட வரும். ஜஃபர் சாதிக் ஷியா இமாமத் கோட்பாடு. ஓகே, அப்ப இதுல விட மிஸ் ஆகிக்குது. ஒன்னாவது ஓ விட சார் ஏபிசி பிள்ளையா இருக்கி. ரெண்டுக்கு ரைட். விட இதுல இல்ல ஓல் ஆன்சர், அதாவது இதுல விடப்பிழை ஆயிக்குது. சரி, விட கொஞ்சம் தவறுதலா மிஸ்டேக் ஆகிக்குது. ஆனா இதுல நீங்க குழம்ப தேவையில்லம்மா. ரெண்டாவதுக்கு அபுல் ஹசன் அல் அஷரி வந்து அலிபானா சுயூத்தி அத்தியானான நூல் உருவாக்கினா அவர் தான். அவுரங்கசீப் தான் அல் குர்ஆனை பிரதி பண்ணி விற்பனை செஞ்சாரு. அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கொள்ள தேவையில்லை. அடுத்து ஜவுபர் சாதிக் தான் ஷியா இமாமத் கோட்பாடுக்கு என்ன, ஜவுபர் சாதிக் தான் ஷியா இமாமத் கோட்பாட்டுட முக்கியமான ஒருத்தராக இருந்தாரு. அடுத்தது அபுல் ஹசன் அஷரி அலி. ஓகே, கஸ்தாலி அலி வந்து பின் அசிமா தப்ரிஸ் என்ற இசைத்துறையினர். ஓ சரி, அப்ப அது மிக முக்கியமான. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சரி, அதில் விட பிழையாய்க்குது. விடைய நீங்க பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது போன முறை கொஞ்சம் கஷ்டமா எதிர்பாராத விதமா இப்படியும் கேள்வி வந்துச்சு. இது கொஞ்சம் ஹார்ட் தானே. நான் ஏன்னா பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் கேள்வி வருமான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் இது கஷ்டமானதுதான். கஷ்டமான முறையில போன முறை இப்படி எடுத்துட்டாங்க. எது எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ். முத்தசிலா கொள்கை பிரிவினரை கொண்ட தெரிவு யாது? சமாமியா வரும். வேற எது வரும்? ஹாதிபியா வரும். அடுத்து நாலாவது விட வரும் சார். அடுத்து எது? ஹிஷாமியா. ஹிஷாமியா வரும். அடுத்தது ஷியா பிரிவினரை கொண்ட தெரிவு. ஷியாவை சொல்லுங்களே, அது எல்லாரும் ஃபேமஸ் ஆனது தானே. இஸ்மாயிலியா, இஸ்மாயிலியா வரும் இஸ்மாயிலியா வரும். ஓகே, டி வரும் நுசைரியா வரும். ஜெய்தியாவும் வரும் பாத்திமியா வரும். செய்தியா வரும். செய்தியா வரும். அடுத்தது நுசைரியாக்கு மக்கள் இல்ல, நுசைரியா. நுசைரியா வரும். இது ஷியாக்களோட பிரிவு தான். அப்ப ரெண்டாவது ஆன்சர். அப்ப முதலாவதுக்கு எது? சியும் எஃப்பும் ஜேம்டா. நாலாவது. ஓகே, அகீதாவில் முரண்பட்ட பிரிவினரை கொண்ட தெரிவு. அதுவும் அகீதா முரண்பட்ட பிரிவினர் கதரியா, ஜபரியா, முஹ்தசின் எதுமா? ஜபரியா கதரியா கதரியா, ஜபரியா, கதரியா, ஜபரியா, ஜஹ்மியாவா? ஓம் போல வேண்டாம் அந்த மாதிரி விடு. ஓ, அப்ப என்ன ஆன்சர்? ரெண்டாவது. ஓகே, சூஃபி சார் ஜஹ்மியாண்டா இருக்குங்க. அதுவும் ஒரு ஜஹ்மியாண்டா பிரிவு தான். அதுவும் ஒரு பிரிவு தான். ஓகே, அடுத்து சூஃபி தரீகா பிரிவினரை கொண்ட தெரிவு யாது? 44. என்ன ஆன்சர் இருக்கு? எம் வரும் ஷாதுலியா, ஷாதுலியா. அடுத்து நக்ஷபந்தியா வரும் நக்ஷபந்தியா. அடுத்தது காதிரியா. நக்ஷபந்தியா. அடுத்தது காதிரியா. ஓகே, அப்ப என்ன ஆன்சர்மா? மூணாவதா? நாலாவது. ரெண்டாவது சிற்றரசுகளை தோற்றுவித்த பிரிவினரை கொண்ட தெரிவு யாது? சிற்றரசு பகுதி ஒன்றும் நீக்கிறாரு. பாத்திமியா, செல்ஜூக்கியர், ஐயூபியா. செல்ஜூக்கியர், செல்ஜூக்கியா எங்க மசல்ஜூக்கி ஆயிக்குது? அதிக்குது ஐல ஈக்குது. அடுத்தது ஃபாத்திமியா. அப்ப ஜியும் ஐயும் என்னமுண்டா அஞ்சாவது. அஞ்சாவது. ஓகே, குட். சரி, 2026ல இப்படி கேள்விகள் வந்தா what will you do? ரைட். அல் குர்ஆன் பல இடங்களில் அழகியலை பாராட்டு. இந்த மாதிரி அழகியலை குறிக்க அல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட சொற்பிரயோகங்களில் உள்ளடங்குவது ஹுஸ்ன், மிஹ்ராப், மினாரா ஆகியன இஸ்லாமிய அழகியல் கலைகள் எவ்வகையை சார்ந்தது? கட்டிடக்கலை. பிரிவானவற்றில் ஸ்பெயினின் கட்டிடக்கலை உள்ளடங்குவது? குப்பத்து, குப்பத்து சாரா, குபத்து சஹ்ராவா?
சார் எது குபத்து சஹரா தானே? சாரா முன்னியத்தல் ருசாபாண்டா அது இந்தியாவா? இந்திய கட்டிடம். குவத்துல் இஸ்லாம் குப்பத்து சஹரா. இல்ல முன்னியத் ருசாபாத்தான் ஸ்பெயின்ல முதலாம் அப்துல் ரஹ்மான் நிர்மாணித்த. ஞாபகம் வருதா? ஆ. குவத்துல் இஸ்லாம் குதுப் மினார் ரெண்டுமே குதுபுதீன் ஜபக் தான் நியமிச்சு எங்க உருவாக்கினது? குதுபுதீன் இந்தியா. இந்தியா. இது குப்பத்து சஹரா வருமா? இதுக்கு ஸ்பெயினிய வேற கட்டிடக்கலை தான் கேட்டீங்க. இது முஸ்லீம்கள் வந்து ஸ்பெயினை சிறிய கட்டிடக்கலை தானே. முஸ்லீம்கள் ஸ்பெயினை கைப்பற்றிய ஆண்டு. பின் 711 711 ஆனா முஸ்லீம்களோட ஆட்சி உருவாயின ஆண்டு 756 அது. ரைட். முகலாய மன்னன் அக்பர் அவர்களால் நியமிக்கப்பட்ட நகரம் சிக்ரியா? ஷிக்ரி. அது சிக்ரி. அது ஒரு எழுத்து வகைன்னு சொல்லுவாங்க. தாஜ்மஹாலை போய் யார் நியமிச்ச உருவாக்கி? ஷாஜஹான். அது தெரியும் நல்லா. யாரு என்னதுக்கு அது அவர் காட்டினது? அந்த காதலியான மும்தாஜுக்காக. மும்தாஜ். கட்டாயம் தெரிஞ்சு வச்சிங்க, எக்ஸாமுக்கு வரும். அது சரியாடி வேலை இல்லையே. நபியவங்களால் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் எதுன்னு கேட்டா அது சரியா? மஸ்ஜிதுல் மஸ்ஜித் நபவியா? மஸ்ஜிதுல் குபா. ஒரு புள்ள மெசேஜ் பண்ணது கௌபாவம். அதுல நல்ல டவுட். ஆனா தாஜ்மஹாலை யார கட்டினேன்னு கேட்டா அதுல ஒரு டவுட்டுமே இல்லை, எல்லாம் ஒரு வீடுதான். மாஷா அல்லாஹ். சரி, ரைட், ஓகே. அரேபிய இஸ்பானிய அம்சங்களை தழுவிய கட்டிடக்கலையில் அழைக்கப்படுவது மூரிஷ். அடுத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவணம் உண்டு. அல் குர்ஆனின் ஆவணம் அழகிய குரலாகும். இங்கு குறிப்பிடப்படும் இசைக்கலை. மூங்கிலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இசைக்கருவி மிஸ்மார். இஸ்லாத்தின் தோற்றத்துக்கு முன்பு அரேபியாவில் எழுத்தாணி கலையானது பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து இருக்கவில்லை. இதனால் அந்த சமூகம் எப்பேர் கொண்டு அழைக்கப்பட்டது? உம்மியூன். அந்த சமூகத்துல இருந்து நபி அவங்களும் வந்ததாலதான் நபிய எப்படி அழைக்கிறோம் நாங்க? உம்மி நபி. இந்நகரம் அதன் பிரம்மாண்டத்தால் பக்தாத் நகரை ஒத்திருந்ததால் உலகில் இரத்தினம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு குறிப்பிடப்பட்ட நகரம் கூஃபாவா? குர்துபா. அது எங்க இருக்குது? ஸ்பெயின்ல. யார் அதை உருவாக்கின? ஸ்பெயின்ல தான். யாரு உருவாக்கினத? தப்பிச்சு போன யாரு அப்பாசி ஆட்சியில இருந்து? அப்துல் ரஹ்மான் உருவாக்கின. ஆனா ரெண்டாம் ஹிஷாம் அலத்தான் வந்து பூரணப்படுத்தப்பட்டுச்சு. கேட்டிக்கிறது எங்க? அல் ஹம்ரா மாளிகையா கேட்டிக்குது? இல்ல நீங்க சொல்ற விட சரி. ஆனா அந்த விடைக்குரிய சரியான வேர்ட் அல் ஹம்ரா. அல் ஹம்ரா தான் அது அப்துல் ரஹ்மான் உருவாக்கப்பட்ட இரண்டாம் ஹஷாம் பூரணப்படுத்து. கேட்டிக்கிறது நகரம். குர்துபா யார் நிர்மாணிச்ச? அப்துல் ரஹ்மான். சரியா? ரைட். முத்தசிலாக்களின் பிரதான 5 கோட்பாடுகளில் அல்லாவின் ஜாத்தும் சிஃபத்தும் ஒன்றாகும் என குறிப்பிடுவது? குர்துபா நகரம் அப்துல் ரஹ்மான் அத்தாக்கிரால தானே? ஓ. மஸ்ஜித் கட்டடக்கலையின் தொடர்புடைய கூறு கூஃபி, மினாரா, சுப்ஹானல்லாஹ். மினாரா, மிம்பர், மினாரா, மிம்பர். அப்ப டியும் ஐயும் இசை கருவிகளை உள்ளடக்கிய தொகுதி அஞ்சாவது. அரபெழுத்தணி வகைகளை காட்டும் சேர்மானம் பின்வருவனவற்றுள் நம்பிக்கையின் அடிப்படையில் வேறுபட்ட சிந்தனை பிரிவு அஷ்ஷரியாக்கள் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய விடை. இதுல ஒன்றும் தேவல. அல் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொன்னது யாரு? அத கூட செமினார்ல ஒரு புள்ள அடிச்சு வச்சு தெரியுமா? ஆச்சரியான்னு சொல்லி
பிசிக்கல் செமினார் அல்குரான் படைக்கப்பட்டதா செல்லியதுக்கே கொஞ்சம் வாய் பூசணும். படைக்கப்பட்டுச்சால் அல்குரான் அருளப்பட்டது அருளப்பட்டது. நான் படைக்கப்பட்டது நமக்கு சொல்லிடுமா? சொல்லே அது முத்தசிலாக்கள் என்ன? சரி, அப்ப அஷரியாக்களுக்கு அந்த ஈ கூற்று எங்கெல்லாம் மீக்குதோ அந்த ஈ கூற்று பிழை. 5லயும் மீக்குது, 3லயும் மீக்குது, அந்த 3 பிழை. ரைட். நபி அவர்கள் உடலுடன் மிஹ்ராஜுக்கு சென்றார்கள். சரி, டி. ஜாத்தும் சிஃபத்தும் வெவ்வேறானது. சரி. அல்லாஹ்வின் பிரபஞ்சத்தை குன் என்ற வார்த்தை மூலம் படைத்தான். சரி. அப்ப பி சி டி. நாலாவது டி அப்ப அதே மாதிரி கீழுக்கு மேற்கொண்டு மூத்தசிலாக்கள் சார்ந்த விடை. அல்லாஹ்வின் அல்லாஹ் அந்த ஜாத் செய்ய தோன்றும். ஏ வரும் ஏ கட்டாயம் வரும். அடுத்தது பி. அவுலியாக்களின் கராமத்தை மறுத்தல். மறுக்கிறாங்க. விரும்பாம் செய்ததற்கு நபிய ஷஃபாத்தை சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டுள்ளன. அது வந்து அஷ்வரியாக்கள். அது ஐஸ்வர்யாக்கள் சொர்க்கம் நரகம் டிஎம்எஃப் வந்து அசரியாக்களுக்குள்ள வரும். ஓ. நாசிரு சுன்னா என அழைக்கப்பட்டவர். அபுல் ஹசன் அல் அஷ்வரி அலி. நாசிருல் ஹதீஸ்னா ஷா. இஸ்லாத்தின் தோற்றத்துக்கு முன் அரேபியாவின் முக்கிய கட்டிடங்களாக காணப்பட்டவை. அபுல் ஹசன் அல் அஷ்வரி ரஹ்மத்துல்லாஹ். மஸ்ஜித் நபவி, தாருன் நத்வா, மதாயின் சாலிஹ். உமர் இப்னு அப்துல் அசீஸ். பின்வருவன இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற சில கட்டடக்கலைகள் ஆகும். மேற்கண்ட ஸ்பெயினிய கட்டடக்கலையில் மாத்திரம் கொண்ட தொகுதி. அதுதான் ஈஸி. முன்னியத்துடன் ருசாபா கட்டாயம் வரும். இ. குப்பத்து சஹரா. மஸ்ஜிதுல் குர்துபா. மஸ்ஜித் குர்துபா வரும். அப்ப இது ஆன்சர். அல் ஹம்ரா வராது. அல் ஹம்ராவும் அது ஹம்ரா அல் வரும். ஹம்ரா ஸ்பெயின் தானே? மாறி வரும். ஓ, கட்டாயம் ஸ்பெயின். வரும். அல் ஹம்ரா மாளிகை. ஏபிசி தானே? ஏ பி. ஏ வர குப்பத்து சஹரா குப்பத்து சஹரா. மஸ்ஜித் அது வந்து எகிப்திய சிறிய கட்டிடக்கலைக்குள்ள தான் வரும். குப்பத்து சஹரா. அப்ப என்ன ஆன்சர்? 4வதா? அது ஹம்ரா வரும். மஸ்ஜித் குர்துபா வரும். பிசிடி. மதீனத்து சலாம் எனப்படுவது. பக்தாத். அபு ஜாஃபர் அல் மன்சூரினால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் மதீனத். எஸ், அதான் ஆன்சர். கலிஃபா அலி அலி அவர்கள் காலத்தில் எழுந்த அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடு பின்னணியில் தோன்றிய அக்கீதா ரீதியான சிந்தனை பிரிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் நேயத்திற்காக அதான் கூற நியமிக்கப்பட்டவர். பிலால் அலி. பிலால் அலி. லாஸ்ட் கேள்வி சொல்லுங்க பாப்போம் இத. அதாவது ஒவ்வொருத்தருடைய ஏனைய பெயர்கள். இஸ்மாயிலியா யாரு? ஜஃபர் சாதிக். 1வதுக்கு சி. அப்ப ஒட்டோவா விட 2 குழுக்கு தான் வரப்போகுது. 4 இல்லாட்டி 3. நிசாரிகள் தான் அபு போரோக்கள். மூசா முஸ்தாலிகளுக்கு தான் பிலால் அலி. போராக்கள் சொல்றேன். சார் அந்த பேப்பரை கொஞ்சம் மேலாக்குறீங்களா? சாதி. ஓகே, முதலாவதுக்கு சி. 4வதுக்கு பி ஈக்கணும். பாத்தினிக்களுக்கு வந்து கராமித்தாக்கள்னு சொல்லுவாங்க. பாத்திமீக்களுக்கு கராமிதாக்கள்னா 2க்கு டி. பாத்தினிகள். அப்ப ஆன்சர் நாலாவது. ஓகேயா? ஓ சார். ஓகே பிள்ளை. ரைட். டைம் நம்மள தாண்டி போயிட்டு இப்ப நான் இந்திய 5வது கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நான் சொல்லி தாண்டேன். என்ன? நம்ம எப்படி இந்த படிக்கணும்? வந்திருக்க கேள்விகளை வச்சு இனிமே எந்த கேள்வி வரும்னு சொல்லி நம்ம ஒரு இருக்குன்னு படிச்சு. ஓ, அத நான் தான் எடுத்து நான் தருவேன், சப்போர்ட் தருவேன், நான் எடுத்து தருவேன். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ளணும். ரைட். ஒரு கேள்வியில ஒரு விடையாக 5 விடை தருமாக இருந்தா எப்படியுமே ஒரு விடை சரியா வரும். மீதி 4 விடையையும் ப்ரொஃபசர் க்ளூ ஒன்று தராரு. இதை வச்சு நான் அடுத்த வருஷம் நான் கேள்வி எடுப்பேன் என்று உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று தரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பாஸ் பேப்பர் படிக்கிறது. சில பிள்ளைகள் பாஸ் பேப்பர் படிக்கிற முறை அதை விடையை வந்து மனப்பாடம் செஞ்சுட்டு அப்படியே போற. சில பிள்ளைகள் என்ன செய்யும்? அந்த விடையையும் படிக்கும். அந்த யூனிட்ல இப்படித்தான் கேள்வி எடுக்கிறாங்க, எனவே இந்த வருடம் இப்படித்தான், இந்த வருடம் துணை சட்ட மூலாதாரம் மஸ்லா முரசல வந்து அடுத்த வருஷம் உருஃபத்தான் கேட்பாங்க என்று
ஒரு ஐடியாவை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும். ஸோ பாஸ் பேப்பர் படிக்கிறது வந்து சும்மா விடைய மனப்பாடம் பண்ணிட்டு போறது அல்ல. இனிமே என்ன கேள்வி வரும், கேள்விகள் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி எதிர்காலத்துல ஒரு கேள்வி எப்படி வரும்ன்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்றது, வெள்ளம் வரும் முன் அணை கொட்டி கொள்றதுக்கான ஏற்பாடை செய்யறது தான் இந்த பாஸ் பேப்பரை சரியான முறையில படிக்கிறது என்றது நாங்கள் தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த படிப்பினையை தான் நாங்கள் இன்றைய பாடவேலையை பெற்றிருந்தோம். ஸோ இதோட ஆன்சர் எல்லாமே, ஆன்சர் எழுதினவங்க மார்க் பண்ணினவங்க எல்லாம் எனக்கு அனுப்புவீங்க, இல்லாட்டி உங்களோட டிஸ்கஷன் குரூப்ல போடுங்க. எல்லாரும் இதுல பயனடையட்டும். ஸோ இன்ஷால்லா நாங்கள் அடுத்த பாடவேலை இந்த கைடு நாங்கள் முதல் பேப்பருக்கு டைரெக்டாக போக வேண்டிய இருக்குது. ஸோ இன்ஷால்லா அடுத்த பாடவேலை நிச்சயமாக அது இறுதி பாடவேலையாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் இந்த எம்சிக்யூ ஒரே நாளில் முடிக்கிறது, ப்ராக்டிஸ் செஷன் ஒரே நாளில் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக அடுத்த செஷன் முதல் பேப்பருக்கு என்டர் ஆக போகிறோம். ஸோ நாங்கள் அப்போ அடுத்த செஷன்ல வார வீக் வந்து முதல் பேப்பரில், வார வீக் இன்ஷால்லா அந்த எம்சிக்யூவும் பார்ட் 2 பார்க்குற அந்த பகுதிகளோட இறுதி 2 நாளாக அது இருக்கும். அதனால இறுதி 2 நாளையும் நீங்கள் நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. தெரியாத கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நான்